அன்பான மாமதுரை அருள் புரிவா மதுரை மீனாட்சி பல நாடு சுத்தி வந்தாலும் நம்ம பாண்டிய நாட்டுக்கு ஈடாகுமா? ஆத்துக்கு வடபுறம் அழகு மலை, அந்த ஆத்துக்கு தென்புறம் மதுரை மீனா. அப்படி ஆத்துக்கு வடபுறம் அழகு மலை, அந்த ஆத்துக்கு தென்புறம் மதுரை மீனா. ரெண்டுக்கு ஊட வைகையாறு, ரெண்டுக்கு ஊட வைகையாறு. நமக்கு நினைச்ச வரம் கொடுப்பா மதுரை மீனா, நமக்கு நினைச்ச வரம் கொடுப்பா மதுரை மீனா. ஊர்ல இருக்க எல்லா பயிலும் விடிஞ்சாலும் இந்த போலீஸ்காரங்க மட்டும் விடியவே விடியாதாயா? ராத்திரியும் பகலுமா அப்படி அலைஞ்சே சாக வேண்டியிருக்கையா? ஆமாயா, நான் இப்படி நம்மளுக்கு வித்தியாசம்லாம் போச்சியா. என்ன அவங்க கையில வளைய கண்ண கம்பு, நம்ம கிட்ட வெறும் கம்பு, அவ்வளவுதான். பேரு தான் பெருசா போலீஸ்காரையும் பீத்திட்டு திடுறா. ஆனா கோர்ட்டு சுடுகாடு வரைக்கும் இப்படி காவ காக்கிறதே பொழப்பா போச்சுவாரு. நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கா போக முடியுதா? என்ன ராணியம்மா வளைச்சு ப்ரோக்ராம் போய்கிட்டு தெரியுது? ஆமாங்க சார், நாளைக்கு பூசாரி போட்டியில ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுக்கு தான் கம்போசன் பாத்துக்கிருக்கோம். பாருங்க பாருங்க பாத்தியாயா, இவனுக்குள்ள பாடுறதுலயே கம்போசிங்லாம் பண்ணி பாக்குதுங்க. அப்ப ஏஆர் ரஹ்மான்லாம் எத்தனை கம்போசிங் பண்ணி ஆஸ்கார் வாங்கியிருப்பாரு? ஏமா எங்கம்மா உன் கல்யாணம்? யாரு இந்த இடத்தவன் என்ன செஞ்சுட்டு வந்தான்னு தெரியலையே. ராத்திரி லேட்டா வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏடா உடம்பா நடக்கும்ண்டு. பொங்கி போற சோத்தை தின்னுபிட்டு ஒழுங்கா கிடக்க மாட்டாம கொழுப்படுத்து போய் திரியிறியா நீ? எந்திரா கல்யாணம். காலையிலேயே பாட்டு பாடிக்கிறவ? ராத்திரி பூரா நீ வேலை வாத்துட்டு வந்து படுத்துருக்குற, நான் உனக்கு தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்து பாடுறா யாரு வந்திருக்காண்டு. யாரு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க? ஆமா, உன் மாமங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க, வெளியே போய் பாரு. என்ன சார் காலங்காத்தாலே தேடி வந்திருக்கீங்க? வேணா போயிட்டு மத்தியானம் வரவாடா போட, போய் சட்டையை போட்டோட. எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் தான் ஆளா? என்ன விஷயம் சொல்லுங்க சார். சொன்னாத்தான் வருவீங்களா? போட போய் சட்டையை போட்டோட போட போட. என்ன முறைக்கிற? போய் சட்டையை போட்டோட போட. எம்பிட்டு கொழுப்படுத்து போய் திரியான் பாருங்க இந்த ஊருக்குள்ள. ஏண்டா கொப்பை இல்லாம உன்னை வளர்த்ததுக்கு நீ ஊருக்குள்ள சண்டை எழுத்துக்கு திரியா? இவனை கையை காலம் ஒடிச்சு ஒரு 4 வருஷத்துக்கு உள்ள போடுங்க, அப்பனாலும் திருந்திட்டு வர்றானா என்னன்னு பாப்போம். ஆத்தா என்ன சவுண்டை கொடுத்து ஊரை கூட்டி அசிங்கப்படுத்துறியா? ஏழை திமிர்த்தனமா பேச எந்தாடா டீயை குடிச்சிட்டு போடா. நீயும் உன் டீயும். ஏழை டீயை வேலை தட்டி விட்டுட்டு போற, ஊருக்குள்ள தண்ணி அடைக்காம அடைய போடுறா நீயே. பாருங்கம்மா, இந்த நாயை நான் வளர்க்குறதுக்கு அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவன் என்ன பாடுபடுத்திட்டு போறேன்னு பாருங்கம்மா. உனக்குலாம் இது வேறையாடா? கேட்டியா கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம்ல. என் ஆள் எம்பிட்டு ஃபீல் பண்ணுது பார்த்தீங்களா? என்ன மாப்பிள்ள நேற்று ஏரியாவுக்குள்ளே செய்கையை பிடிச்சி போல இருக்கு. ராத்திரி பூரா ராவிக்கு இருந்தாங்கடா. இங்கே வர கல்யாணத்தை ராத்திரி வரைக்கும் சோழியை முடிச்சிட்டான் போல இருக்கு. இந்தா காலங்காலத்தில் என் தூக்கிட்டான் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லியாடா, நேற்று பூரா என் கூடவே நான் தெரிஞ்சான். சரி சரி வா, என்னன்னு கேப்ப. இருறா மாப்பிள்ள, இந்த கல்யாண சவாசம் எனக்கு வேணாம்டா. வெட்டியா நின்றுக்கு இருக்கேன், நம்மளையும் கோத்தோட போகிறேன் பாரு. இப்போ கூப்பிடுறான். வாடா நல்லவனே, வா போகலாம். எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க, வா வா. படி மாப்பிள்ள. நீ மாடா
யாத்தே இப்படி நேரம் சனியை மடியில் கட்டி தெரிஞ்சிருக்கோம் போல. ஏய் அவன் யாரவன்? சார் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். 1 by 2 டீ குடிக்கலாம் வந்தேன் சார். ஆளை விடுங்க சார். யாத்தே சாமியில் அவங்களோட 2 டீ கூட குடிக்க முடியப்பா. ஏய் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்னத்தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க? பெரிய தங்கமலை ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க. கண்டுபிடிங்க சார். கண்டுபிடிக்கிறோம்டா கண்டுபிடிக்கிறோம். ஏட்டையா எம்புட்டு நேரம் தான் நீங்களும் இந்த ஜிப்சியை உருட்டிக்கே இருப்பீங்க. நாங்கள் வேணா ஓட்டிக்கு வரவா? டேய் ஓவர் நக்கல்றா உனக்கு. மாப்பிள்ள நம்மளை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு எம்புட்டு கூட்டம் பார்த்தியா? ஏய் லந்த கொடுத்துருக்காங்கடா. எங்க வச்சிருக்கோம்னு சொல்லுங்கடா. ஐயா கண்டுபிடிக்கிறதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு எங்ககிட்டயே கேட்டுக்கிருக்கீங்க? கண்டுபிடிங்க. எங்க பாடுக்கு வாங்கடி. எப்படி கண்டுபிடிக்கிற மட்டும் பாரு. சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். என்ன பத்தா ஆத்தா சட்டு புட்டு ஒரு வைக்கிற கூட்டியாத்தா. சொல்றான்றல. சார் அடிக்காதீங்க சார். விசாரணை கூட்டி அந்த அடிச்சுக்கிருக்கீங்க. இப்படிதான் உங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. நீங்க தானே கண்டுபிடி நக்கலா சொன்னீங்க. இப்ப கண்டுபிடிக்கிறோம்டா. என்ன சார் என்னைய மட்டும் அடிச்சுக்கிருக்கீங்க? இந்தா கமுக்கமா உட்காந்துருக்கான் பாருங்க. சட்டையை கூட கட்டாம உட்கார வச்சிருக்கீங்களா சார்? உங்களுக்கே நியாயமா படுதா சார்? டேய் யார் அடிக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ ஓவரா பேசாத. கொஞ்சம் காசுக்காரங்களா இருந்துடக்கூடாது. உடனே அவங்களுக்கே சப்போர்ட் பண்றது. ஏய் மாப்பிள்ள ஓவரா பேசாத. சங்கிலியே மிதிச்சிடுவேன். இங்க இரு, நான் ஒன்னும் ஓன்ட்ட பேசல, சாருங்க கிட்ட பேசிக்கிறேன். ஏய் நாடகம் தப்புடா என்ன 2 பேரும். புள்ள எங்க இருக்கு மரியாதை சொல்லிட்டு போய்கிட்டாரு. இங்க அடுப்பு சொத்து போயிடா பாத்துக்க. சார் இந்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது சார். ஏய் புள்ள எங்க மரியாதை சொல்லுங்கடா. சார் எந்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல சார். மாத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் என்னதான் சார் சொல்றது? அடியே யார் சேர்ந்து வந்தீங்க, எத்தனை மணிக்கு போனீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். ராத்திரி ஃபுல்லா ராவிட்டு இருக்கான். காலைல பிடிச்ச திமுலா பேசுறியா நீ? என்ன ஏட்டையா டீ சொல்லி விடுமா? சொல்லி விடுங்க ஏட்டையா. காலையில இருந்து ஞாயிறு மல்லு கட்டி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. ஐயா அப்படியே எங்களுக்கு டீயே சொல்லுங்க. உங்களுக்கு பதில சொல்லி எனக்கு தொண்டை தண்ணி வத்தி போச்சுல. கேப்ப ரொம்ப சேட்டையாகி போச்சுடா உங்களுக்கு. இவங்களுக்கு சேர்த்து சொல்லுங்க ஏட்டையா. ஏய் போடா உள்ள. எப்படி டீ அமைச்சமா? டேய் வாய் மூடி சும்மா இருக்க மாட்டியா? இப்படி செஞ்சு விட்டாளா? இவங்க வேற எங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. இப்ப என்னடா செய்யறது? நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டாலே. ஏய் சும்மா கத்தாம இருமா. அதான் விசாரிச்சுட்டு இருக்கான்ல. இப்படி கத்தியே ஊரை கூட்டி அசிங்கப்படுத்து. இரு பொறுமையா இரு. என்னன்னு பாப்போம். என்னத்த நான் பொறுமையா இருக்க சொல்றேன்? சும்மா இருமா. சார் என்ன சார் ஆச்சு? பிள்ளைய காணோன்றான். பொறுப்பா அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. புள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோமா? என்னத்த கண்டுபிடிக்க போறீங்க? சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்கயா. சின்ன பிள்ளை கடை அழுதுட்டு இருக்க. கொஞ்ச நேரம் பொறுமா, ஐயா வந்துருவாரு. என்ன எதுக்கு விசாரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் புலம்பாம இருமா. சட்டையை மாட்டுன்னு சொல்லி இப்படி உரிச்சு உட்கார வச்சிருக்காயில்ல. டே மாப்பிள்ள என்னடா சொல்லிடுவோம்டா. அநியாயத்துக்கு அடிக்கிறாயடா. எம்புட்டு நேரம் தான்டா வீர மாதிரியே நடிக்கிறது. ஏய் ஆனதாச்சு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. 10 மணிக்கு 2 பேரும் வந்துருன்னு இருக்கீங்க. டேய் அடி வாங்குறது நான்டா, உனக்கு என்ன? இப்போ உங்கள் அண்ணன் வந்துருவாரு. வேணான்னு எம்பிட்டு சொன்னேன். நீ என்னமோ அந்த போல பொசுக்கண்டு காலில் வந்து விழுந்தோடனே அண்ணன் நானாச்சு தங்கச்சி கவலைப்படாதேன்னு பாசமுள்ள சென்டிமெண்ட்டை பொழிஞ்சு அனுப்பி வச்சேன். காலில் வந்துருவோம்னு சொன்னாங்களடா. இப்போ எஸ் ஆகிட்டாங்கல்ல. இதாண்டா சொன்னேன் பொம்பளை பிள்ளைய சங்காத்தமே ஆகாதுண்டு. ஏய் என்னடா என்னவோ புதுசாக அடி வாங்குற மாதிரி ரொம்ப தான் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. யார் வந்து எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லு. சும்மா புலம்பிக்கி இருக்காத. ஆமாமா கேஸ் ஆகி போச்சு. நல்லா ஓசியில சுண்டலா வாங்கி தின்டா கேஸ் ஆகாம என்ன ஆகுமா? சொல்ல மாட்டேன். எவ்வளோ கேட்டு சார். என்னடா இன்னும் திமிரா தெரிஞ்சிட்டீங்களா? இல்லைங்கய்யா இனி பிரச்சனை இல்லையா, ஐயா பார்த்துக்குறாரு. 2 ரூபா டீக்கு இன்ஸ்பெக்டர் கொடுக்குற அளப்பறைய பார்த்தியா? இதில் கூலிங் கிளாஸ் வேற. இந்த வருமா தேவையில்லாத வேலை பண்ணிக்கிறீங்க மையன். சொல்லி வை. ஆமா வெட்டியே அடிபட்டு சாக போறேன் அவன் மகன். ஓவரா பேசாதடா. ஏன்பா ஊருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் உன் தம்பி முன்னுக்கு போயிட்டு தெரியலானே. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாப்பா? அவனுக்கு வேலை கிடைச்ச இந்த நேரத்துல. சும்மா இருமா. அவனுக்கு வேலை கிடைச்ச விஷயத்தை ஸ்டேஷன்ல சொல்லிட்டு தெரியாதம்மா. வீட்டில் இருமான்னு கேட்குறியா? இந்த வந்துட்டாடுறா உங்கள் அண்ணன் ஏபிபி. அது எப்படிரா இப்படிலாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் தெளிவாக உங்கள் அண்ணனை வக்கீல் படிக்க வச்சாங்களோ. ஆனால் உன்னை எப்படியும் விட்டுருவாங்க. என்னைய தான் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. என்னடா சின்ன பிள்ளை தானமா இருக்கு. தேவையாடா உனக்கு? இல்லைண்ணே ஆசைப்பட்டாங்க, ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அதான். அப்படின்னா அது எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே. 10 மணிக்கெலாம் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. வந்துடுவாங்க. நீங்கள் எதுக்கு அம்மாவை கூப்பிட்டு வந்தீங்க? நீங்கள் போங்கண்ணே, நான் வரேன். சரி வா, நான் பார்த்துக்கிறேன். இந்த இவன்ட்டு மட்டும் ஒரு 2 தள்ளி உட்காந்து வேற
என்ன தயாளன் சொன்னாங்களா? தெரியலன்றாங்க. இப்படியே சொல்லிட்டு தெரிஞ்சா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? தம்பி கேச போட்டு விட்றாதீங்கப்பா. என் பிள்ளைக்கு வாத்தியார் வேலைக்கு ஆர்டர் வந்திருக்குப்பா. சும்மா இருக்க மாட்டீங்களா? சரிங்க தயாளன், நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு விசாரிச்சு சொல்கிறேன். டேய் எந்திரா. என்ன சார்? பிள்ளை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கீங்க? சார் எதை பற்றி எனக்கு தெரியாது சார். சொல்கிறா, எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கீங்க? சார் தெரியாதுன்னு சொல்கிறீங்களா சார்? சார் எந்த என்கொயரியா இருந்தாலும் இங்கே வச்சு விசாரிங்க சார். எங்களுக்கு தெரியும், வாடா வா இங்க. டே நேக்கா கோர்த்து விட்டீங்கல்ல, நல்லா இருங்கடா. ஏய் போடா. டேய் கல்யாணம், நீ ஒரு வெட்டி பேடா. இதை சொல்லத்தான் இம்பிட்டு தூரம் கூட்டு வந்தீங்களாக்கும். டேய் உன்னை அடிச்சு போட்டால் கேட்க கூட நாதி இல்லை. அவனை பார்த்தியா? படித்த பைய, வாத்தியாருக்கு படிச்சிருக்கான். அவன் வாத்தியாருக்கு படிச்சிருக்கான்னு உங்களுக்கும் தெரியுமா சார்? அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, அது தெரியுமா உனக்கு? என்னது, அவனுக்கு வேலை கிடச்சிச்சா? என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே சார். இருடா, சத்தமாக பேசாதடா. உன் மேலே கேஸை போட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வாட்டுக்குள்ளே போயிடுவ. அவன் மேலே கேஸை போட்டேன்னு வையே, வாழ்க்கையிலே இனிமேல் கவர்மெண்ட் வேலையை மறந்துட வேண்டியதுதான். ஒழுங்காக அவன் எங்கே இருக்கான்னு சொல்ல போறியா, இல்லை உங்கள் 2 பேர் மேலேயும் கேஸை போடவா? சரி சார், அவங்க எங்கே இருக்காங்கன்ட்டு சொல்லிடுறேன். அடி ஆத்தே, எம்புடி சொல்லியும் கேட்காம நம்ம குடும்ப மானத்தை கெடுத்துட்டு எப்படி இறங்கி வர வர என்ன காரியம் பண்ணிருக்க பாருங்க. போலீஸ் முன்னாடி வெட்டிவேன் குத்தியன்ற நீ அம்புட்டு பெரிய தாட்டியானாடா? வாயை பத்தி உள்ள வாடா. ஐயோ வாடா உள்ள. நல்லா விடுங்க சார், அவனை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. போடா உள்ள, போடா உள்ள. அடி வேற போடா. நாளதாண்டி ஏண்டே குடும்ப மானத்தை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டியா? ஸ்டேஷன்ல தூர் பிடிச்சியா? போட்டேனா? சும்மா இல்ல. வளர்த்தனே ஸ்டேஷனுக்குள்ள என்ன சத்தம்? ஐயா ஸ்டேஷன் வாசப்படி முன்னாடி வெட்டிவேன் குத்தியன்றாங்க. ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரவுடி தினம் பண்ணி தெரியா நீ? உள்ளவாமா. அவங்க 2 பேரையும் வெளியே விடுங்க சார், நான் உள்ள வரேன். அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, முதல்ல நீ உள்ளவாமா. நான் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது சார், என்ன கடத்திட்டு போறதுக்கு நானா தான் சார் ஆசைப்பட்டு போனேன். கேஸே அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க. நீ சொன்னோன்னே அப்படிலாம் பொசுக்கு அனுப்பிட முடியாது. முதல்ல நீ உள்ளவாமா. என்னால தானே கேஸை கொடுத்துருக்காங்க, நான் தான் வந்துட்டேன். முதல்ல அவங்கள வெளியே விடுங்க சார், அப்பதான் நான் உள்ள வருவேன். ஏட்டையா முதல் அவங்க 2 பேர்த்தையும் வெளியே அனுப்புங்க. வந்து சேர்ந்துருக்காங்க பாரு, இதெல்லாம் ஒரு கேஸ் உண்டு. சார் தேங்க்ஸ் சார். இனிமேலாவது ஒழுங்கா இருங்கடா. வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் மாப்ள. ஆத்தா மகமாயி, நல்ல வேலை டயத்துக்கு வந்தீங்க. இல்லையேன்னு வச்சுக்கோ பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. மாப்பிள்ள வாடா போயிடுவோம். இவங்க லவ்வுக்கு நம்ம லவட்டிக்கு இருக்காங்களா? ஏண்டா பிள்ளை நல்லா இருந்தா ஏமாத்தி கூட்டி போயிருங்களோ? ஏட்டையா இவனை தூக்கி உள்ள போடுங்கயா. ஏன் சார் உள்ள போடுறீங்க? அவங்க ஒண்ணு என்ன கடத்திட்டு போல, நானா தான் விருப்பப்பட்டு போனேன். பாருங்கயா, என் பிள்ளை மனசை எப்படி மயக்கி கூட்டி போயிருக்காங்க. கம்முனுமா, அதான் விசாரிச்சிருக்கோம்ல என்ன ஆகுதுண்டு. நீ சொல்லுமா. சார் நான் ஒன்னும் நேத்து பார்த்த ஒருத்தனோட இன்னைக்கு ஓடி போல சார். 8 வருஷமா என்னையவே நினைச்சு எனக்காண்டி வாழ்ந்தவன் கூட தான் சார் போயிருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டப்ப இந்த எங்க அண்ணன் திட்டி அவர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சான் சார். அதுக்கப்புறமும் என்னை மறக்காம எனக்காண்டி கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில வந்து நிக்கிறாரு சார். மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு எப்படி சார் வேற ஒருத்தனு கழுத்து நீட்ட முடியும்? ஏமா இம்பிட்டு வருஷமா காத்து கிடந்த பிள்ளையே நீ கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்குதுங்க. இவனுக்கு மேல என்ன மாப்பிள்ளைய பாத்துற போறீங்க நீங்க? அதான் பிள்ளை இப்படி தெளிவா இருக்கேம்மா. பேசாம பிள்ளையில கூட்டு போய் சமாதானமா வாழ்றதுக்கு வழியை பாருங்க. தாப்பா ஏய் உனக்கு தான் பகையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு மச்சானை கூட்டு வீட்டுக்கு போப்பா. வெட்டுவேன் குத்துவேன்ட்டு தெரிஞ்ச உன்னைய தூக்கி உள்ள போட வேண்டியிருக்கும். ஏட்டையா சொல்லுங்கயா. ஒரு பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விடுங்க. சரி வாப்பா 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 போய் கையெழுத்து போட்டு விடப்பா. வாமா வாமா வாமா, அப்படியே ஏதாவது கவனிச்சு விட்டு போங்க. இருமா ஏம்மா கால்லாம் விழுந்துக்கிட்டு? நீங்க இல்லைன்னா எனக்கு இவரு கிடைச்சிருக்கவே மாட்டாருண்ணே. அதுக்காக ஏம்மா என் காலில் விழுந்துக்கிட்டு? போம்மா போய் உங்கள் அம்மா அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமே. போ. ஏய் நில்றி. ஏண்டா என் வீட்டு பிள்ளைய எங்க காலில் விழுறதுக்கு நீ சொல்லி விழணுமாடா? அவளை தாட்டியக்காரனா நீ? அடியே நாங்களும் மதுரைக்காரங்க தாண்டி. இன்னைக்கு பொழுது உனக்கு விடிஞ்சிருக்கு, நாளைக்கு பொழுது எனக்கு விடியும்டா. அன்னைக்கு வச்சுக்கிறேன் நீ மாப்பிள்ள உன்னைய. ஏன் அழுதுகிட்டு இருக்கா? உன் மகன் செத்துச்சான்னு நினைச்சுக்க. அவங்களுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. இவர் மட்டும் தான் மதுரைக்காரனா? அப்புறம் நாங்க என்ன வெளியிருக்காரீங்களா? நான் என்னடா பண்றது? ஒற்றை குச்சிலாம் அச்சத்துக்கு என்ன பேச்சு போய்க்கிருக்கு பாரு. ஏன்டா கோவப்பட்டு இருக்க பண்ணி? நே 3 டீயை போடனே. ஏன்டா இப்படி இருக்க? நான் என்னடா பண்ணு? சரியான சொம்ப போயிடா நீ. பார்த்தல அந்த பிள்ளைய ஸ்டேஷன்ல எம்பிட்டு பேச்சு. அப்போ வீட்டில் எப்படி பேச சமாளிச்சிருக்கோம்? சும்மா 8 வருஷம் காலேஜை மட்டும் பத்தாது மாப்பிள்ள, போராடி ஜெயிக்கணும். ஏட்டையா இங்க வச்ச கூலிங் கிளாஸ் பாத்தீங்களா? டேய் சரி பேச்ச குறைங்கடா. நே டீயை குடுனே. பிச்சைக்கார பயல
இவெல்லாம் ஒரு ஆள் டீ வாங்கி கொடுன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கு எச்சக்கலை பையன். ஏலே டீயை வேட தட்டி விட்டுட்டு போற ஊருக்குள்ள தண்ணி அடைக்காம அடைய போடுற நீயே. சரிடா, அதுக்கு ஏன்டா டீயை கொட்டி விட்ட? இம்பிட்டு பேசுறவன் நீ தானே அவங்க 2 பேரும் சேர்த்து அனுப்பி வச்ச. டேய் நான் தான் சொன்னேன்லடா, வாடா மாப்பிள்ள அவங்க வீட்டுக்கு போய் நேருக்கு நேரம் நின்று பொண்ணு கேட்போம்னு. இவன் அப்பெல்லாம் சரி சரி தலையாடிட்டு மறுநாள் அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து நிற்கிறான். என்னென்ன செய்ய சொல்ற? இவ்வளோ ஈஸியாக பேசுவாப்ல நீ. 8 வருஷமா என்னையே சுற்றி இருந்த பொண்ணுது இன்னைக்கு அம்மா அப்பா விட்டு நடு ரோட்டில் வந்து நிற்கிறான். நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? ஏதோ எனக்கு வழி தெரியலடா. உன் பாட்டு பேசிட்டு இருக்கமாப்ல, அவன் லவ் பண்ணி பார்த்தா தான் வழி தெரியும். டேய் நல்லா லவ் பண்றீங்கடா, ஒத்த டீக்க வழியை காணாமடா. சரி சரி ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு இந்த கண்ணாடி தான் மிச்சம் மாப்பிளே, போட்டுக்க. டேய் நீங்க யாரும் ஏன்டா ரோட்ல எடுத்து கத்திக்கிறீங்க? இந்த பிள்ளை வேற அழுதுக்கு இருக்கு, வாங்கடா வீடு போலாம். ஏய் சர்பத்தை சொல்றியா இல்லையாடா? டேய் பெருசா நான் என்னடா பொண்ணு? ஆமாடா, காதலுங்கிற பேர்ல உன் பாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு வந்துருவேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொலா வெட்டிருக்கணுமா? மாப்பிள்ள காதலுங்கிறது அப்படி இல்லடா, அது ஒரு அழகான ரோஜா செடிடா. அதான் 1008 முள்ளு இருக்கா? டே மாப்பிள்ள, இந்த உலகத்துல சாதி மதம் இனம் மொழி நாலு கிழமை நட்சத்திரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி இது எதுவுமே பார்க்காம வர ஒரே விஷயம் அது காதல் தான்டா. அது வந்ததுக்கப்புறம் உள்ள புகுந்து ஒரு அடி அடிக்கும் பாரு, அந்த சுகம் தண்ணிடா. நீ எங்க போயிடுவ? உன்னையும் இந்த காதல் கிராஸ் பண்ணுண்டி, உன்னைய கொண்டு போய் ஒரு இடத்துல விடும். ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னு தெரியாம நடு ரோட்டில் நின்று முழிச்சு யோசிச்சுட்டு இருப்ப பாரு, அப்ப புரியுண்டா உனக்கு காதல்னா என்னான்னு. டேய் நேத்துல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க விடாம பண்ணிருக்கேடா. சர்பத் சொல்றியா இல்லையாடா? 3 சர்பத்தை போடுங்க அவனுக்கு மிஸ்ஸியா இருக்கு. ஏப்பா எவ்வளோ வேணும்? 30 ரூபா கொடுப்பா. 25 ரூபா தானே கேட்டேன். அப்பா 30 ரூபா உனக்கு என்ன தெரியும்? அப்பா 5 ரூபா தானே, கொடுத்துட்டு வாயேன். பேசுற வாசம் கூட வலிக்குதா? மாப்பிள்ள வால் அப்படியே பெப்பரா இருக்கு. எங்கப்பா போற? நில்லுமா, நான் ஒரு இடத்துக்கு போறேன். எங்க போற? வாரமா இரு, அவசரமா போகும்போது எனத்தை வாங்கி உன்னை கேட்டுக்கிட்டு போயிருக்கேன். மயக்கம் பித்தம் லாலிபாப் லாலிபாப் டீ சாப்பிட்ற இவனே வந்து இருக்கிற மாதிரி இருக்கேன். பே வந்து நின்றுட்டு இருந்தா அடுத்து போவேனாமாப்பா? பாஸ் இதுல வண்டி வரலாம் பாஸ். என்ன பாஸ் இதுல வராதியா? முதல்ல வண்டி எடுப்பா நீ வண்டி ரிவர்ஸ் எடு. நீ ரிவர்ஸ் எடுப்பா, நீ முதல்ல ரிவர்ஸ் எடுப்பா. ஏய் இதுல வருமே பேசிக்கிட்டு வண்டி ரிவர்ஸ் சரியா? முதல்ல ரிவர்ஸ் சரியா? நீ ரிவர்ஸ் சரியா? ஏய் ரிவர்ஸ் பாரியா? வரலாம், வா 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 வா. ஏய் அந்த பக்கம் பாரு. வா 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 வா. ஏய் வந்து சேரா இவரே காலமாத்தாளே. இந்தா குடிச்சு தொலை. அப்பாடி ஒரு வழியா கிடைச்சிருச்சுடா. ஏய் பின்னாடி ஆள் இருக்கான்னு பார்க்க மாட்டியா? ஏலே டீயை வேட தட்டி விட்டுட்டு போற ஊருக்குள்ள தண்ணி அடைக்காம அடைய போடுற நீயே. அட பாவிகளா, என் ஆத்தா சாவத்தை ஒரே நாள்ல பழிக்க வச்சு விட்டீங்களடா. தேங்க்ஸ்ங்க. இவள்தானோ இவள்தானோ எவரேனும் சொல்வாரோ? மீண்டும் மீண்டும் என்னை காண வைத்தாள், மீதி பாதை கண்கள் தேட வைத்தாள், மேலும் கீழும் என்னை போக வைத்தாள், போதை அல்ல என்று உணர வைத்தாள். காதல் 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 தீது என்றேன், உன்னை கண்ட பின்பு இல்லை என்றேன். 100 கோடி கண்கள் வேண்டும் என்பேன், 100 ஜென்மம் வேண்டும் என்பேன். மலர் தேடும் மலராணி மருதாணி செடியானி. டேய் ஒரு பொம்பளை பிள்ளை மேல இடிச்சுனே டுவேட்டாடா. டேய் டேய் மாப்பிள்ள டேய் அது எப்படிடா? நேத்து பூரா ஸ்டேஷன்ல வச்சு என்ன கும்பும் போதெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு இம்புட்டு கூட்டத்தில் அந்த பிள்ளைய மட்டும் பார்த்து கரெக்டாக காப்பாத்துற. கேட்டா உன்னை நல்லவேங்கிறாங்க, நாங்கெல்லாம் கெட்டவங்களாக்கும். சோளமலையில் சீட்டு போட்டிருக்கு, ஏறி உக்காரு. டேய் மாப்பிள்ள அப்போ போன போடுறா, மறந்துடாதீங்களே. எப்படி போய்க்கிருக்கான் பாரு, நம்ம தான் கத்திக்கிருக்கோம், அவங்க அதில் என்ன பாட்டு கேட்டுக்கிருக்கோம். தம்பி காணாவளுக்கு போமா?
தேனி வரைக்கும் போக போட மாட்டேங்க, உனக்கு தெரியலையா? அட நீங்க என்னப்பா ஆளாளுக்கு நீ வாமா. ஏமா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தா பஸ் வரது கூட தெரியாம உன் பாட்டு பார்த்து வரணுமா இல்லையா? என்னம்மா ஏப்பா டிரைவரே, என்னப்பா வண்டி எப்பப்பா புறப்படும்? கண்டக்டர் வரட்டும்ப்பா. எப்போதுமே டிரைவர் தான் வரணும் சொல்லுவீங்க, இப்போ கண்டக்டர் வரணும் சொல்லிருக்கீங்க. அவன் கண்டக்டர் கிடையாது, அவன் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கே கதாநாயகன். இப்போ எப்படி வருவான் பாரு. தலைவா, நீ எதுவும் தப்பா நினைச்சிக்காத. எப்படியாச்சும் உனக்கு அடுத்து நானும் சூப்பர் ஸ்டார் ஆகணும். என்னடா குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். எல்லாம் ஆசீர்வாதம் தலைவா. சும்மா மகன்னு சொல்லிக்கிட்டீங்க. உன் மக வந்து உன்னை பார்க்கல, நான் தான் பார்த்துக்கிறேன் உன்னை. என்னத்தை வந்து பார்த்த? நானும் தான் கமல் மாதிரி இருக்கேன், அதுக்காக என்ன போய் கமல் சொல்லிக்கிற முடியுமா? என்னடா பாக்குற? ஏண்டா நீதான் சவுண்ட் கொடுத்ததா? ஆமா, அதுக்கு என்னங்கிறப்ப? அது இருக்கட்டும், எதை வச்சு உன்னை கமல்னு சொல்லிக்கிட்ட? ஏய், அபூர்வ சகோதரர் படம் பார்த்திருக்கியா? அதுல அப்பு கமல் எப்படி எங்களை பாரு. ஏண்டா அவ்வளவு பெரிய மனுஷன் கஷ்டப்பட்டு காலம் மடக்கி கைத்த கட்டி உசுரை கொடுத்து வச்சு பேர் வாங்கினாரு, நீ இத்தனையான இருந்துட்டு உன்னை கமல்னு சொல்லிக்கிறியா? கண்டக்டர் ட்ரெஸ் போட்டிருந்தா நீலாம் ரஜினி ஆயிட முடியுமா? என்ன தம்பி, இந்த பஸ்ல தான் வரீங்களா? அந்த சீட் இருக்குல்ல தம்பி, அதில் உட்காருங்க. நல்ல சமயத்தில் வந்து என் பிள்ளைய காப்பாத்துச்சு. நல்ல தம்பி. இரண்டும் கவிதைகள் படிக்க இதயத்தின் ஓசை இன்னும் அதிகரிக்க கண்ணக்கோழி சிரிப்பில் என்னை நானும் மறக்க கால் கொலுசு சத்தத்தில் காய்ச்சல் அதிகரிக்க என்னவளின் அழகை தான் சொல்ல என்ன கவிதை நான் சொல்ல என்னவளின் அழகை தான் சொல்ல என்ன கவிதை நான் சொல்ல செந்தமிழும் பிறக்க செம்பருத்தி போல கண்ணம் ரெண்டும் சிவக்க முத்துப்பற்கள் இரண்டு மெல்ல நகம் கடிக்க சிக்கிக் கொண்ட விரலில் என் மனதும் இருக்க கார்குடலும் கலைந்து காற்றினிலே பறக்க காயம் பட்டு மனதில் காதல் வலி எடுக்க என்னவளின் அழகைதான் சொல்ல என்ன கவிதை நான் சொல்ல என்னவளின் அழகைதான் சொல்ல என்ன கவிதை நான் சொல்ல இருவிழி இரண்டும் கவிதைகள் படிக்க இதயத்தின் ஓசை இன்னும் அதிகரிக்க கண்ணக்கோழி சிரிப்பில் என்னை நானும் மறக்க கால் கொலுசு சத்தத்தில் காய்ச்சல் அதிகரிக்க
மெல்ல வலை குலுங்க சொல்ல மொழி மறந்து என் மனது கிறங்க மண்ணில் விழும் நிழலும் எந்தன் பின்பம் மறக்க உந்தன் பின்பம் எழுந்து என்னில் வந்து கலக்க சென்னல் வழி தெரியும் உன்முகத்தை பார்த்து தந்தலையை கவிழ்க்கும் புத்தம்புது நாத்து என்னவளின் அழகை தான் சொல்ல என்ன கவிதை நான் சொல்ல சொல்ல மொழி மறந்துதான் மெல்ல உன்னில் என்னை இழந்தேன் நான் மெல்ல. என்ன செல்லப்பாண்டி பறந்து இருந்த வண்டி பம்மிக்கிட்டு இருக்கு. இந்த கர்மாத்தூர்காரங்க தான் ஒட்டுமொத்தமாக உட்காந்துருக்காங்க இல்ல இனி பஸ் போனா அப்பொழுதுதான். இவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி செல்லம்பட்டி ஆரியம்பட்டி ஆரம்பிச்சு உசிலம்பட்டியில வெள்ளி பிஞ்சு விற்கிற வரைக்கும் பஸ் வச்சு நிக்க போறான். நிறுத்திய செல்லம்பட்டி ஏறி கண்ணாடி வச்சுட்டு போறாங்கய்யா. வண்டியோட மூச்சு நிறுத்துறா மாமு நம்ம வண்டி மட்டும் கழிச்சு விடுவோம். அடுத்த வண்டியை பாத்துக்க வர்றா கரை மாதிரி இன்னைக்கு தான் உட்காந்துருக்காங்க. நீ வாடி குட்டன்னு வச்சுக்க கசிஞ்சு மடை உடஞ்சு பாத்துக்க. மாமு நிறுத்துறா. அங்க என்ன கண்ணாடி இருக்கு காற்றாவே புடுங்கி கீழே இறக்கி விடுறா அந்த புது மாப்பிளைய. இரு போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். டேய் போய் அடி வாங்கிட்டு தெரியாதா? டேய் கண்டக்டர் என்னமா கலெக்டர் பிஆ மாதிரி பேசிக்கிருக்க? காசு கொடுக்க டிக்கெட் கிடைக்கிறத விட்டு விட்டு ரொம்ப தான் போச்சு கொடுத்துக்கிறியா? நெஞ்சு வெடிச்சு போக முடியாது. இல்ல பிரதர் பிரச்சனை சொன்னீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம நிக்கிறது பதிலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? ஆமா தண்ணி பிரச்சனை தான். ஓஹோ அதான் பிரச்சனையா? 11 மணிக்கு அடிச்ச கடையெல்லாம் 10 மணிக்கு அடிச்சு பாக்குறீங்களா? அதான் 10 மணி பிளாக்ல விடுறாங்களையா? அதை வாங்கி ஜனங்க எப்படி குடிக்கிறாங்கல்ல. அடிங்களா அடிங்களா செத்தால அடிச்சு கொள்ளுங்களா அடிச்சு கொள்ளுங்களா. எங்க பர்சல் மட்டும் தேன்ல வச்சுக்க. உங்க பஸ் மட்டும் இல்லடா ஏடியா போட்டு ஏரோப்ளேன்ல மறிப்போம். ஏண்டா நீ எல்லாம் போய் இவங்க கிட்ட சண்டை. டேய் சொன்னேன் கேட்டியா? இப்ப பாத்தீல அண்ணே சும்மா இருண்ணே நீ வேறியா? சொன்ன பேச்சு என்னைக்கிட்ட கேட்ட? அடிச்சா தான்டா அறிவு வரும். ஏய் போறாப்பா அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. அருவா கம்பத்துக்கு கையா கால வைக்க கூடாங்க. என்னடா பேசுறீங்க? காட்டுக்குள்ள மிருகமா மறைச்சு உட்காந்துருக்கு. மனுஷங்க ஏதோ தேவைன்னு உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்போம். ஏப்பா ஏய் யார் சொல்ல கேட்க போற? நீ ஊர் சேர்ந்தா போதே. நல்ல மிதி. என்ன பிரச்சனை? இதை தாங்க போய் கேட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. ஆம்பளை பொம்பளை 50 பேரும் நல்லா மரியாதை செஞ்சு அமிச்சாங்க. ஐநா சபை தலைவரே வந்தாலும் இது தீராத பிரச்சனை. ஐயா நீங்க போக போறீங்களா? போங்க போங்க. பஸ்ல காமிச்ச பில்டப்ப அங்க போய் காட்டுங்க. போங்க ஐயா. ஹீரோ மாதிரி இருந்தா மட்டும் கர்மத்தூர்காரங்க கேட்டுருவாங்களாக்கும். என்னத்தா கூட்டம் பண்ணிக்கிறீங்க? இந்தா வந்துட்டான்டா அடுத்த தூதுரு. என்னங்க விஷயம்? கூட்டத்துல ஒரு ஆள் குறையுதுடா வந்து உட்கார்ற. உட்காந்தா போச்சு. மேட்டனத்தா குடிதனியா? கடையில தூக்குமாடி தூக்குமுல தண்ணி பாட்டில் அதை வாங்கி பகுமானமா குடிக்கிற கூட்டம் இல்லப்பா நாங்க. ஆத்துல போனா மிதந்து வந்தாலும் 1000 பேர் கழுவி விட்டாலும் அதை குடிக்கிற கூட்டம் தாப்பா நாங்க. அந்த தண்ணிக்கு வழி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து மறைச்சுக்கிருக்கேன். அதுக்கு பஸ் மறிச்சா சரியா போயிருங்களா? அதுக்காக கடல்ல போய் கப்பலவா மறிக்க முடியும்? ஏங்க நடக்கிற விஷயத்த பேசுங்க. பேச்சுக்கு பேச்சு பேசி ஒருத்தர் ஜெயிக்கணும்னு உட்காந்தா எந்த காரியமும் நடக்காது. ஆமாடா நாட்டாம திருப்பி சொல்லிட்டாரு. நல்லா எல்லாம் நடந்துறேன். எல்லாம் கலைஞ்சு போங்கப்பா. நாளைக்கு தண்ணியில ஊர் முங்க போகுது. ஆளுக்கு ஒரு கப்பல் வாங்கிடுவோம்ப்பா. மெசேஜா பேசிக்கிருப்பாடா. ஏ மாப்ள டேய் ஆட்டந்தர என்னடா? ஏலே மதுரக்காரா நீ என்னடா இங்க? நீ என்னடா இங்க? இதான்டா எங்க ஊர் மாப்ள. ஆமா ஏன்டா அப்படி பண்றீங்க உங்க ஊருக்காரங்க? ஏதோ எடுத்து சொல்லலாம்ல. மாப்ள இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த அடிப்படை வசதி இல்லாத எல்லா கிராமத்துலயும் இதான் மாப்ள நடக்குது. என்ன வடக்க மரத்தை வெட்டி போட்டு மறியல் பண்றியான், தெக்க மனுஷனே மரமாட்டம் கடந்து மறியல் பண்றோம். வெட்டியா ஊர்நாயம் வச்சிட்டு இருக்காது மாப்ள. பொறிச்சு போடுவாங்க. உனக்கு அவசரம்னா சொல்லு, நான் வண்டியை வர சொல்றேன், அனுப்பி வைக்கிறேன். டேய் இது என்னோட பிரச்சனைனா நான் இறங்கியே வரமாட்டேன். ரோட்டில் உட்காந்துருக்கேன் பிரச்சனை தீரணும். பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கேன் பிரச்சனையும் தீரணும். நான் மட்டும் தனியாக தப்பிச்சு போகிறது நல்ல மனுஷனுக்கு அழகுலடா. நான் அப்படி வளர்ந்தவனும் இல்லை.
பேசுறா பேசு பேசி இந்த பிரச்சனை திந்தா சந்தோஷம் தான். அடியே அங்க என்ன பேச்சு, இங்க வந்து உட்காரு. இந்த வரேன், நீ பேசு மாப்ள, முச்சத்தை நான் பாத்துக்கிறேன். பாருங்கய்யா, பஸ்ல உட்காந்துருக்கதெல்லாம் கலெக்டர், தாசில்தார், மந்திரி, முதலமைச்சர், கவர்னர் நினைச்சுக்கிறீங்களா? எல்லாம் சாதாரண ஜனங்கய்யா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கய்யா. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவனுக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. படத்துல வர்ற எங்க தலைவர் விஜயகாந்த் கணக்கா புள்ளி ஓரத்தோட பேசிட்டு இருக்க கூடாது. பிரச்சனை தீரணும். பிரச்சனை தீரல கொடை உடைச்சு பொள்ளி வச்சு விடுவோம். எங்க ஊர் பிரச்சனை தீரணும்னா கலெக்டர் வந்து எங்க வந்து நேரடியா பார்க்கணும். அது வரைக்கும் ஒத்த போட்டு இதை மட்டும் எந்திரிக்க. கலெக்டர் இங்க வரணும்னா அவருக்கு இது மட்டுமே பிரச்சனை இல்ல. அப்படியே வர நினைச்சாலும் இத்தனை பஸ்ஸை கடந்து வருது சாதாரண விஷயம் இல்ல. அங்கிட்டு கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை வண்டி நிக்குதுன்னு. நிறுத்தியா ஒரே தான் பேசிக்கிருக்கேன். சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்காக தான் நானும் பேசிக்கிருக்கேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறனால ஜெயிக்க முடியும். பொறுமையா கேளுங்க முத. சரிதான், இவனை சிக்கிட்டானா? நமக்கு பிரச்சனையா? நாம தான் அவரை தேடி போகணும். இல்ல வீட்டுக்கு வந்து கும்பிட்டு ஓட்டு வாங்கி போனாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போங்க, ஆபீஸுக்கு போங்க. எல்லா குறையும் தீப்பண்ணி தானே சொல்லி ஓட்டு வாங்கி போனீங்க. இது எங்க பிரச்சனை, தீர்த்து வச்சுட்டு எழுந்துச்சு போன்னு உட்கார வைங்கப்பா. அதை விட்டுட்டு இங்க கூடி உட்காந்தீங்கன்னா எந்த காரியம் நடக்காது. ஓ மாதிரி பிரச்சனை பஸ்ஸுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. என்ன சொல்ல வர? இருக்கிற வேலையை விட்டுவிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறத விட ஊருக்கு 4 பேர் போங்க. எந்த விஷயத்துக்கு யாரை பார்த்து பேசணுமோ போய் பேசுங்க. நிச்சயம் நல்ல தீர்வு வரும்னு சொல்றேன். விடிய காலத்துல இருந்து பச்சை தண்ணியோட பல்ல படாம ஊர் பொதுமக்கள் பூரா வெயில்ல உட்காந்து வாடிட்டு இருக்கான். நீ வேட்டாப்புல ஈசபுத்துல பாம்பு வஞ்சமே உள்ள விட்டு உழப்பிட்டு இருக்க. என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? அவன் ஆண்டு தெரியுமில? அவன் என்ன 3 சாமி கோயிலுக்கு பூசாரியாவே அவங்கிட்ட விபூதி வாங்கி போய் சொல்லிக்கிருக்க. மரியாதை சொல்லி வச்சிருக்கா, செல்லாம போயிருக்கா. நீ என்னப்பா அடிக்க போற ஆள் கணக்கா பேசிட்டு இருக்க? அவன் ஆண்டு தெரியுமில? வாத்தியாருக்கு படிச்சவன் இப்ப என்ன தப்பா பேசி விட்டியான்? நமக்கு நல்ல நடக்க காண்டி 4 பேர்த்த ஏன் சிரமப்படுத்துறேன்னு கேக்குறான். இல்ல என்னாண்டி நீ குத்தம் கண்ட இப்ப ஏன் கோச்சுக்கிற? எல்லார்கிட்டையும் ஒன்னே ஒண்ணு கடைசியா சொல்ல கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு கும்பிட்டு கேட்கிறேன். உணர்ச்சிப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா அமைஞ்சதில்லை. ஊர் பிரச்சனைக்காண்டி ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த கூட்டம் என்னால புரிஞ்சிட வேணாம். நம்ம ஒற்றுமை எங்க காமிக்கணுமோ அங்க காமிப்போம். நிச்சயம் ஜெயிப்போம். இதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் வர மாப்ள. நீ வாத்தியார்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையப்பா. உன் பேச்சால ஊர் மக்கள் போல அமைதியாக போட்ட. போறாசா போ, உன் புண்ணியமா போச்சு போ. ஏப்பா தம்பி, நீ வாத்தியாரா? அப்படி பையன் வாயிலே மை சமாளிச்சிட்டியாப்பா? ஏப்பா அந்த பையன் சொல்றது நல்லா தானப்பா இருக்கு. நம்ம போய் அரசியல்வாதி அதிகாரிகள் பார்த்தா தான் பிரச்சனை முடியும். பச மறிச்சு நின்றுக்கு இருந்தா நம்ம மாதிரி பொது ஜனங்கள் தான் பாதிக்கும். வாங்கப்பா நம்ம போய் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். அதான் மீச சொல்லிருச்சுல, வாங்கப்பா போவான். என்னடா உலக விஷயமா இருக்கு? கருமாத்தூர்காரை மறியல கை விட்டாடா. பஸ்ல உட்காந்துருக்கதெல்லாம் கலெக்டர், தாசில்தார், மந்திரி, முதலமைச்சர், கவர்னர் நினைச்சுக்கிறீங்களா? எல்லாம் சாதாரண ஜனங்கய்யா. ஓ மாதிரி பிரச்சனை பஸ்ஸுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு கும்பிட்டு கேட்கிறேன். உணர்ச்சிப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா அமைஞ்சதில்லை. பாண்டி ரோடு எத்தனை பஸ்ல மட்டும் இல்ல, உன் பாடு போயிருக்காத. வா உசலாண்டி வா உசலாண்டி இறங்குமா. இரியா வண்டி நிக்கிறேன் இரியா. ரோடு டக்குனு ஏத்துற கிளம்புவா. வா தேனே ஏப்பா என்ன ஏப்பா கதை பேசுறீங்க? சட்டுமே ஏத்துப்பா, என்ன வண்டி லேட்டு. வா தேனே அண்ணே ஒரு சர்பத்தை போடனே. வாடா அண்ணன் சர்பத்தை வாங்குறேன். அப்பா பூ வாங்கி கொடுப்பா. இருமா, கொஞ்ச நேரத்தில் நம்ம ஊருக்கு போயிடுவோம். வீட்டில் அம்மா பூ கட்டி வச்சுப்பா, அங்கே போய் வச்சுக்கிடுவோம்மா. நீ வாங்கி கொடுத்துட்டாலும். அப்பா மல்லிப்பூ சூப்பராக இருக்குப்பா, ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கி கூட. பொறுக்க மாட்டேன் நீயே. நீ என்ன கொடுத்த? நானே கண்ணாடி கொடுத்து போப்பதே என்ன பிள்ளாம. இந்தாங்க பூ கொடு. இப்பெல்லாம் பஸ்ல பூவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா?
அப்பா சீக்கிரம் எடுத்துப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம். ஆகட்டும் அண்ணே, சீக்கிரண்ணே. ஆகா, சர்பத்து வாங்கி கொடுத்து சங்கடத்தில் மாட்டி விட்டுருவாங்க உலக்க. ஏமா இருமா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னப்பா ஆளாள் பாட்டுக்கு என்னென்னத்துவோ பேசிக்கிறீங்க? நாட்டில் ஒரு கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு போட்டுக்கிருக்காங்க. நீங்க என்னமோ ஒண்ணுக்கு இருக்கிறது போய் 2 ரூபா கேட்டுக்குங்க. போங்கப்பா சாமிகளா. போடா, அங்க என்ன லுக்கு? ஏற பார், பஸ் ஸ்டாண்ட்ல 80 ரூபாய் நிக்கிறான், ஒரு தேரானா பார். ஏப்பா ஏறச்சப்பா எல்லாரும். யோ உட்காரியா. சீட்டு யார் பாது? சீட்டு. படம் ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கு போல. என்ன தம்பி, படம் எப்படா இருக்கு? ரொம்ப சூப்பர்ண்ணே. கண்டாட்டி எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டியா? போட்டாச்சு. எல்லாத்துக்கும் போட்டியா? என்ன கலவே இப்படி அக்கறையா சரிக்கிற? என்னமோ இந்த பஸ் சொந்தக்காரி மாதிரி. இப்போ என்ன செய்யணுன்ற? ஏய் கம்முன்னு இல்லாம சுவிட்சா போட்டு கொடுப்பா. என்னத்தா சொல்ற? குத்துப்பாட்டை போட்டு விடு. குத்துப்பாட்டா? சீவா சாக போற வயசுல குத்துப்பாட்டு கேக்குது. ஆத்தா இராத்தா, போட சொல்றேன். ஏப்பா செல்ல பண்ணி ஏதோ ஒரு பாட்டு போட்டு விடுப்பா. உசிலம்படி தாண்டறதுக்குள்ள உசுறு குத்தான். இப்பதானே வந்திருக்கோம், மேலே வருவோம். கருப்பு சட்டை, தாடி, முடி. என்ன லவ் ஃபெயிலியரா? லவ்வுக்கு எதியா ஃபெயிலியரு? அதெல்லாம் லவ்வர்ஸுக்கு தான், நம்ம கிடையாது. சரியா? நீ கெட்ட கெடு தத்துவம் இப்படியே பேசிட்டு இருக்காம மேலே வந்து டிக்கெட் எடுக்கிற வழியை பாரு. ஏய் ஏன்பா உன் வீடா இது? பஸ்ஸியா? கால் உள்ள சுத்துங்கயா. இம்முடு வழியில போங்க. வந்து சேர்ந்தாங்க பாரு. டிக்கெட் பா, டிக்கெட் யார் பாது? டிக்கெட். அதான் டிக்கெட் எடுத்தியா? டிக்கெட். ஏப்பா சில்லற பாக்கியத்தான் கொடுத்தேன்னா? ஏப்பா சில்லற இல்லப்பா, தரேன்ப்பா. நீ இறங்கவும் காசு தரேன், போதுமா? என்னத்த கொடுத்தீங்க? தரேன்றாருல. உனக்கு என்ன தெரியும்? சம்பாதிக்கிறவனுக்குல தெரியும். சரிக்கா உங்க பிரச்சனை வீட்டுல வச்சுக்கா. டைம் ஆச்சு, ஏறுக்கா. விடுக்கா. ஏக்கா இப்படி கோவ போற? ஏண்டா போறக்கு நாயே. பெருக்கி மாடிச்ச நீ என்னையா? என்னடா உனக்கு பதில் சொல்லணும்? பொம்பளைனா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? நானும் வந்த பிறந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கற. புளிய மரம் பஸ்ல நான் வேலைய மட்டும் பாரு. ஓ வேலைய மட்டும். நான் புளிய மரம் நடுவிட்டு மாட்டிட்டு இருக்கற. ஏய் சட்டை பிடிச்சு கிழிச்சுடுங்க நாம. ஏய் யார என்ன நீ செஞ்சு தள்ளி விடுற? காலேஜ்காரங்களா இருங்கடி, உங்களை காலேஜ் வச்சுக்கிறேன். விடுமா. என்ன பொம்பளை வச்சா சும்மா விட்டுருவாங்க உன்ன? போடா அடி வந்துடா, போட இருந்து. இந்த ரூட்ல நான் போவேன். நீ உங்க கண்ணாடிய உடைக்கல, பெரிய இருப்பேன் பேரம் கிடையாது. நான் இன்னும் முடிச்சா பாத்துட்டு போடா. இங்க போங்கடா பஸ்ல அப்படியே இடிச்ச பிள்ளைய கேட்டா சொல்லு போ. நீ வண்டி என்ன என்ன பெரிய காம்படிஷன்ல கலந்துக்கிருக்கீங்க? வந்த பிறந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைக்கு இந்த பையன் பாதுகாப்பு கொடுத்துருக்கான். அவன் அவ்வளவு நேரம் கரைச்சல் பண்ணிட்டு வர. நீங்க என்னன்னா இந்த பையில கரைச்சல் பண்ணிட்டு வரீங்க. நல்ல தெரிஞ்சு நடந்துக்கங்கப்பா. பொம்பளை பிள்ளைல அனுப்பிச்சுட்டா சூதானமா கூட்டு வர வேணாமா? நீங்க எல்லாம் என்னத்த படிச்சு நீங்க எல்லாம் பதறா போனீங்க? போங்க. இல்ல பரவாயில்ல. தேங்க்ஸ்ண்ணே. உட்காருங்கண்ணே. இல்ல பரவாயில்லம்மா, நீ உட்காருமா. உட்கார். நம்மளைத்தான் மறிச்சு நம்மளுக்கு கிறுக்காக்கி விடுறாங்க. இவனவே மறிச்சானது இல்லை, லேட்டாக வரேன். ஒரு நாள் லீவு கொடுப்பேன் வேமா வண்டி எடுத்துக்கு வந்தா இவங்க மாதிரில பார்த்தா வீடு வீச்சாரவே 2 நாள் ஆகும்.
ஏய் கேட்ல வண்டி நிக்குது, நான் போய் கனவா கோயில்ல போய் காசை போட்டு வந்துடுறேன் காணிக்கையில. இப்பதே ஆபரேஷன் பண்ணி கிடக்க எங்கிட்ட விழுந்தா என்னத்த செய்யறது? நேர்ந்திருந்தேன், நான் போய் போட்டு வந்துடுறேன். சரி இருங்க நானும் வரேன். இந்த கேட்ட போட்டுட்டாங்களா? கேட்ட போட்டானே நான் வீம்பு பண்ணி பிசிக்கிட்டு காலால தோட்டிக்கிட்டு நம்மளால வீடிச்சவங்க ஒரு இருக்கா நின்று கொலை கொண்டு விட்டுறேன்டா. அவன் பசி மேய்க்கத்துல இருக்க பூரா கள்ள கொண்டு வந்து விடுங்க. வேலையை போயிருக்கீங்க. ஓம்பால் மெதுவா ஓடிக்கிறீங்க. 100 ஜோடி கிடக்குற வீட்டுல. அப்பா நானும் கனவா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரேன். என்னம்மா வந்த இடத்துல எதை கண்டாலும் கேட்டுக்கு இருக்க? ஏன்பா சாமி தானே கும்பிட போறேன். சாமியை வேண்டாம் கும்பிட்டு வா, காசு கீசு கட்டுறாத. எனக்கு காசு வேணாம். சரி போ போய் கும்பிட்டு வா போ. மாப்பிள்ள கேட்டதான் போட்டேன் இல்ல, வா மாப்பிள்ள கீழே இறங்கி ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம். நம்மளும் எத்தனை நாளைக்கு தாண்டா மதுரை தேனி ஆண்டிப்படி காலேஜ்ல ஆடுறது? என்னைக்குடா நம்மளும் செட்டு லைட்டு போட்டு ஆடுறது? என்ன உனக்கு செட்டு போடணும்? கலகலக்கும் எங்க காலேஜ், கலக்கு போமே நாங்க டீனேஜ். கலகலக்கும் எங்க காலேஜ், கலக்கு போமே நாங்க டீனேஜ். பொண்ணு பொண்ணு நடந்து போனா எங்களை தானே கடந்து போனா கனா பாடுவோம், நாங்க சீன போடுவோம், சும்மா சீன போடுவோம். நட்புக்கு இல்லையான்பால் பெண்பால் என்றே சொன்ன மறக்கிறாங்க. பாய்ஸ் கூட பேசினாலே லவ்னு தான் சொல்லிடுறாங்க. நட்புக்கு இல்லையான்பால் பெண்பால் என்றே சொன்ன மறக்கிறாங்க. பாய்ஸ் கூட பேசினாலே லவ்னு தான் சொல்லிடுறாங்க. ஆணு பெண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாதா? ஐயா இருக்கக்கூடாதா? நாங்க இருக்கக்கூடாதா? நாங்க என்ன பசங்க கூட பேசக்கூடாதா? ஐயா பேசக்கூடாதா? ஐயா பேசக்கூடாதா? பெரியவங்க சொல்ல கேட்டு ஒழுக்கமாக நடந்தீங்கன்னா ஓகே ஓகே தான், எல்லாம் ஓகே ஓகே தான், எல்லாம் ஓகே ஓகே தான். காலேஜ் தான் படிச்சு முடிச்சு போக போற போயிட்ட முடிச்சு. 10 பாடம் 8 அரியர் தூக்க போற நீயும் கொரிய. காலேஜ் தான் படிச்சு முடிச்சு போக போற போயிட்ட முடிச்சு. 10 பாடம் 8 அரியர் தூக்க போற நீயும் கொரிய. ஜெனிஃபர் லோபஸ் போல ரொம்ப மினுக்குறிய, சும்மா பசப்புறிய, வீணா சத்துறிய. மைக்கேல் ஜாக்சன் போல நல்லா நடிக்கிறிய, சும்மா குதிக்கிறிய, ஆள மயக்கிறிய. அண்ணன் தம்பி போல இருங்க, கெடுக்க வந்தா விரட்டி அடிங்க. உங்களை நம்பி இந்த உலகம் இருக்கு, வேணாம் வம்பு வழக்கு. கலகலக்கும் எங்க காலேஜ், கலக்கு பாம்பே நாங்க டீனேஜ். கலகலக்கும் எங்க காலேஜ், கலக்கு பாம்பே நாங்க டீனேஜ். பொண்ணு பொண்ணு கடந்து போனா எங்களை தானே கடந்து போனா கனா பாடுவோம், நாங்க சீன போடுவோம், சும்மா
சீன போடுவான். நடராஜா நீலகண்டனே, ஐயா நீலகண்டனே, அப்பா நீலகண்டனே. பெருசு இதெல்லாம் அப்ப இப்ப கேளு. தீன கருணா கரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, நீலகண்டனே நீலகண்டனே. எப்படி ஒரு நிமிஷம் நில்லுங்க, நில்லுங்களேன் ப்ளீஸ். உங்ககிட்ட பேச தானே மட்டும் தூரம் வந்திருக்கோம். நின்று என்னன்னு கேட்டு போங்க. அப்பா தேடுவாரு, நான் போகணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்களேன். உங்கள் ஊர் என்ன பேர் என்ன கூட எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை பார்த்ததுலேருந்து மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல வா. வா பஸ் ஸ்டாண்ட் ஆணிப்படி பா, இறங்க இறங்க. ஆணிப்படில இறங்கப்பா. வா 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 வா. தேனி 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 ஏறு ஏறு ஏறு. ஏப்பா இருப்பா இறங்கடா. இறங்க 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 இறங்க. தேனி தேனி ஏறு ஏறு. தேனி 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 தேனி. பஸ் கிளம்புது, பஸ் ஏறுப்பா. தேனி 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 தேனி. யார் கொண்டு போல எடுத்துட்டு இருக்க? தேனி என்ன ஏறுங்க. தேனி 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 தேனி. ஏற்கனவே லேட்டா வந்திருக்கேன், டக்குன்னு ஆளு ஏத்து கிளம்பு. டேய் அலையாதடா தம்பி, அலையாதடா. மேசே பாறா. டேய் மேசே பார்த்து பயப்படுறா. என்னடா தம்பி நீ? தம்பி ஏண்டா அழுகுற? அழக்கூடாது. வாசல் இல்ல வண்டி மரம் வம்சம ராசவாளம். ராசவாளம் பத்தெடுத்த ரஜிமணியே கண்ணா சரி. என்னங்க சிரிங்க சிரிங்க நீங்க சிரிங்க சிரிங்க சிரிங்க. அழுகாத அழுகாத அழுகாதப்பா. மூர்ராவாயா ஒரே மீன் கத்திக்கிருக்க மனுஷன் பக்கம் ஒரு உட்கார மனா மறுக்க மனா ஓமாரில் கத்திக்கிருக்க பஸ்ல அக்கிரமம் பண்ணிக்கிருக்கா மூர்ராவாயா. கண்ணா உன்னை யார் அடிச்சது என் கிட்ட சொல்லு. ஏம்மா குழந்தைகிட்ட என் பேர் சொல்லியிருந்தா சும்மா கப்புன்னு வாய முடி இருக்குல்ல. லக்க 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 லக்க. எப்ப கண்டிட்டு வாங்கினது பத்தாத உனக்கு? ஏயா ஒரு செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டீங்களா? பாப்பா வா. என்ன குட்டி என்னாச்சு? ஏன் தம்பி அழுகுறீங்க? என்னம்மா இருங்க, என்னன்னு பாப்போம். இருங்க இருங்க. தம்பிய இங்க பாருங்க, எறும்பு கடிச்சிருக்கு. அதான் தம்பி அழுதுட்டு இருக்கா. வாங்க வாங்க வாங்க. சரி 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 ஒன்றும் இல்லை. சரிடாம சரிடாம. மூசா போட்டாடா. கனவா? சரி சரி முத்திர மட்டும் வந்துச்சு. இறங்குற வழியை பாரு போய். பார்த்து நிக்கிறது இல்லப்பா. வா 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 முத்திரப்பட்டில வா.
கூட இருக்கட்டுங்கய்யா. வணக்கம் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? என் பேர் துரை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் இந்த ட்ராவல்லாம்? ட்ராவலாம் நல்லா இருந்துச்சு சார். பேக் கொடுங்க சார். இல்லை பரவாயில்ல சார், இருக்கட்டும். அண்ணா இருண்ணே, இறக்கிட்டு இருக்காங்களே, ஏன் தூரம் உருப்பிட்டு இருக்க? செல்லப்படிண்ணே, வண்டி என்ன வாத்தி ஸ்கூல்ல போய் நல்லா பாடம் நடத்துங்க பிள்ளைங்களுக்கு. மட்டுமா பார்க்கலாம் பார்க்கலாம். சார் இந்த பேக் மட்டும் வச்சிருங்க. ஓகே, வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு. சரிங்க சார். அண்ணா வண்டி எடுத்துறேன். வாத்தி அதே வண்டியில விட்டா போல. என்ன வாத்தி ஏதோ மறந்துட்டீங்களா? தெரியல, ஒரு சின்ன வேலை இருக்கு. அப்படியா? ஏறுங்க போலாம். ரைட் விடுங்க விடுங்க வண்டி விடுங்க. வாத்தி என்ன தேனிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. தேனிக்கே வா இல்ல வேற எங்காவதா? ஐயா நீ வேறையா? டிக்கெட்டை குடியா. காசை கொடுங்க. வாத்தி டிக்கெட் வாங்கிக்க. வாத்தி கொஞ்சம் வழிய விடு, மொழி போய்க்கிறேன். கேட்க மாட்டான். ஏப்பா அந்த பாய்க்கு 1 ரூபா. ஏப்பா தரப்பா. ஓ 1 வச்சு நானா 10 நிலமா போறேன். இதா 2 ரூபா அப்படி இல்லை 50 எக்ஸ்ட்ரா இருக்கு போ. ஆத்தா காணாவளுக்கு வரும்போது ரெடியாரு. இன்னும் வரல இரு, கூப்பிடுறேன். பா காணாவளுக்கு டிக்கெட்ல ஏந்திங்கப்பா. பாத்தி கடைசி ஸ்டாப் தான் தேனி. அவசரப்படி இறங்கிறாதீங்க. காணாவளுக்கு டிக்கெட்ல இறங்க போய். தேனி 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 தேனி. ஆத்தா இறங்க ஆத்தா. இறங்கு. இப்ப என்ன அவசரம்? போலாம் மெதுவா. இறங்கத்தானே போறேன். இருக்கா? ரைட்ரா போலாம். ரைட் என்ன வாத்தி இங்கே இறங்கிட்டீங்க? ஊர் அழகா இருக்கு, அதான் இங்க வீடு வாடகை கிடைக்குமான்னு பார்த்துட்டு போலான்னு இருக்கேன். மட்டுமா? போ வாத்தி. ரங்கநாதபுரத்துக்காரங்க சொந்த வீடே வைப்பாங்க. போப்பா. அண்ணா போலானே. இல்லை நீ யாருடா? நீ தாண்ட என் வாழ்க்கையில தேனிக்கு இவ்வளவு நேரம் பஸ் ஓட்டி போய்க்கிறேன். நீ எங்க போயிடுவ? உன்னையும் இந்த காதல் கிராஸ் பண்ணுண்டி. உன்னைய கொண்டு போய் ஒரு இடத்துல விடும். ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னு தெரியாம நடு ரோட்டில் நின்று முழிச்சு யோசிச்சுட்டு இருப்ப பாரு. அப்ப புரியுண்டா உனக்கு காதல்னா என்னான்ட்டு. இன்னைக்கு எவன் தலையில் இந்த போர்வையை சுத்துருன்னு தெரியல. எவனும் சிக்க மாட்டேன்றாங்களே. அந்த வந்துட்டார்ல. வாப்பா நல்லப்பா. என்ன தம்பி வீட்டிலேருந்து பிள்ளைய கூட்டுக்கு வந்துருக்காங்க? என்ன பையா என்னத்தை கட்டிவிட முடியும்? இந்த தண்ணி முறை மறைக்கிற என்னமோ 500 கட்ட படக்குன்னு அள்ளி அஞ்ச மாதிரி. போப்பா சாமி போ. கேட்டது குத்தஞ்சேன். நாங்களாம் 1000 ரூபா கட்டா அள்ளி சூறா விட்டு போயிடுவோம். ஊரே 3 நாளைக்கு பிறகு இருந்தாலும் தீராவாத்துக்கா. ஆமாம் நீ போயிட்டு வாத்தா. நீ போத்தா. இங்கே வர்ற ஆடி அசைஞ்சு வந்துருக்காங்க. என்னலா கிளவி? என்ன மாமியா மருமனும் சோடி ஓட்டு போயிட்டு வரீங்க? சோடி மதுரைக்கு போயிட்டு வரப்படா. எந்த மதுரை? அந்த செக்கானத்தை தாண்டி இருக்கே அந்த மாதிரியா? அடி சேர்ப்பால எத்தனை மதுரைடா இருக்கு? எல்லாம் அதுக்கு இல்லலா. போகும்போது நல்லா தானே போனேன். இப்போ எதுலடா குறைஞ்சி போனேன்? நல்லா தானே இருக்கேன்.
எல்லாம் நடத்தா ஒரு கண்ணை காணுமாடா? மறைச்சு வச்சுக்க வந்திருக்கேன்டா. ஆமா, அந்த நெத்தி கண்ணை மறைச்சு வச்சுட்டாலும் அதான் தார்பாய் கட்டி தொங்க விட்டுருக்காங்கடா பசேண்டி. போடா, ஓசி கஞ்சி குடிக்க போயில, ஓசி காப்பி குடிக்கிற போயில, கஞ்சா குடிக்கிற போயில, சாராயம் குடிக்கிற போயில, குடிக்காத பையல. ஊர்ல எவனும் மதிக்காத பையல, ஒத்த துணிக்கு ஒரு போர்வைக்கு இத்து போன போர்வைக்கு வக்கத்த பையல. என்னடா பேசிக்கிருக்க? போலே சாணி வரைக்கும் பயமாலே போக்கத்த மாமியா மருமகள் புத்தக சங்கிலி பண்ணி போட்டுக்கிற பயமாக்கா தெரியுமில? வண்ட வளம் தண்டை வளம்லாம் ஓ மருமகள் எப்படி வந்தா நீ எப்படி வந்தே? போடா 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 கிளவி பேசுறாளாம். மதனி செக் போஸ்ட் போட்டுக்கல, செக் போஸ்ட் பதில் சொல்லிட்டா உள்ள போனாமா. செல்ல அதுக்கு ஒரு செக் போஸ்ட் ஒரு குறைச்ச. இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இசுக்கு ஒரு பதில் வேற சொல்லணுமாக்கு. அத்தை பேச்சாத்தா காளியாத்தா மாரியாத்தா எல்லாம் ஒன்று சேர்ந்து போய்க்கிருக்கு. புண்ணாங்க இன்னைக்கு சென்னைக்காட்டெல்லாம் போகிறோம், கோமா தெரியுதுடா. உன்னால சமாளிக்க முடியாது, போறிய மாத்திரா. இந்த கடையை ஒருத்தர் இதுக்கு மேலே எப்படி தாயா டெவலப் பண்ணுறது? வகை வகையாக பலகாரங்களை வாங்கி அடுக்கி போட்டிருக்கேன், அப்படியே வரிசையாக முறுக்குகளை கட்டி தொங்க விட்டுருக்கேன். எவனாவது ஒருத்தன் வந்து கருக்கு முறுக்குன்னு வாங்கி திங்கிறானா ஐயா? கேட்டால் அந்த ஊருக்கு போனால் பஞ்சம் பழக்கலாம்னு இன்னொருத்தன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரில் வந்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு தேவையான சாமானை வாங்கி வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுவிட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாரும் வீட்டில் படுத்து தூங்குறாங்க ஐயா. இந்த மாதிரியா பக்கத்தில் தர்மாஸ்பத்திரி வரண்டா மாதிரி பெரிய பெரிய மீசையில் வச்சுக்கிட்டு இருமிக்கிட்டு வேற கிடக்குறாங்க. ஆனால் சிங்கம் வந்து எப்படா பழைக்க போகிறேன். ஆஹா, புயல் வேகத்தில் ஒரு வில்லங்க முடிச்ச வர்றானே, இவன் என்ன செய்ய போறானோ? சமாளிப்போம். என்ன சிங்கமுத்து, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன சாரணையெல்லாம் புதுசா இருக்கு? நான் நல்லா இல்ல. அதுக்கு நான் என்ன செய்யறது? என்ன ஏதுன்னு பொறுமையா கேளப்பா. என்னங்கடா உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு, என்னதான் சொல்லி தொலைங்க. என்னைக்கு நான் மணிநீதி நாளா வருஷ நாட்டுக்கு செய்முறைக்கு போகணும்ல. போக வேண்டியதானே? முடியல இல்ல, அப்ப விட்டுற வேண்டியதானே? அதை எப்படி முடியும்? மாயமச்சின பிரச்சனை வருமாப்பா. பத்திரிகையில 300 பேரை சப்சேலி பேர் தான் போட்டு வச்சிருக்காங்க. பொண்டாட்டிக்கு வேற உடம்பு சரியும்ல, கூட கூட்டு போகணும்ல. என்னடா உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு, அதுக்கு ஏன் பொண்டாட்டியை அனுப்பி வைக்க முடியும்? அந்த நீ தான் எழுதி போட்டிருக்க. என்னத்தை எழுதி போட்டிருக்காங்க? நிறையை பிறரிடம் கூறுங்கள், குறையை என்னிடம் கூறுங்கள். சரியா போச்சு போ. ஏண்டா எதுக்குடா அப்படி அர்த்தத்தை மாத்தி மாத்தி எடுத்துக்கிறீங்க? டீ நல்லா இருந்துச்சுன்னா அந்த நிறைய ஊரெல்லாம் சொல்லுங்க, ஏதாவது குறை இருந்தா அதை என் காதுல சொல்லுங்கன்னு அர்த்தம்டா. டீயில வரேன் எழுதி பண்ணுமாப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சுடா, இந்த ஊர்ல வந்து கடை வச்சதுக்கு பேசாம பாகிஸ்தான் பார்டர்ல வச்சிருக்கலாம்டா. எத்தனை தடவைடா டுமுக்கு டுமுக்குன்னு வந்து குட்டை போடுவீங்க? போடா, உங்களை பிரச்சனையா இருக்கு. அடே சிங்கமுத்து, என்னடா வச்சுக்கிறேன். போடா, வச்சுக்கிறதுக்கு நாங்க 25 வயசு குமரி பாரு, ஆளுகளை பாரு. புதுசா இருக்கு, ஏதாவது சாப்பிடுவாங்க. காப்பியா டீயா? டீ காப்பிலாம் சாப்பிட்றது இல்லைண்ணே. எப்பவுமே சாப்பிட்றது இல்லையா? இல்ல இந்த கடையில சாப்பிடக்கூடாதுன்னு எந்த நாயாவது சொன்னுச்சா? எப்பவுமே சாப்பிட்றது இல்லைண்ணே. என்ன சொல்லியா வந்தீங்க? இங்க பக்கத்தூருக்கு வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கேண்ணே. இங்க யாரா சொந்தக்காரங்க இருக்காங்களா பக்கத்துல? இல்லைண்ணே, இங்க நம்ம ஊர்ல வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் அந்த ஊர்ல கிடைக்கலையா? 2 வடை சாப்பிட்டே பேசலாம்ண்ணே. பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஏன் கேட்டேன்னா, அந்த ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இந்த ஊர்ல வாடகைக்கு வீடு பாக்குறீங்களே, ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. வேலை பார்க்குற இடத்துலயே கையில கட்டிட்டு ஊருக்குள்ள சுத்தி தெரிஞ்சோம்னா பையன் கிட்ட ரெஸ்பெக்ட் இருக்காதுண்ணே. இங்க என்ன கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல, அதனால. ஆனா ஒண்ணுப்பா, இந்த காலத்து போயில எதை நினைச்சாலும் கரெக்டா தான் நடப்பீங்க. படிச்சிருக்கீல்ல, இந்த தெரு அந்த தெரு இப்படி 4 தெரு சுத்தி வா, 5-6 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அண்ணன் முடிச்சு வச்சிடுறேன். கிளம்பு. ஊருக்குள்ள போய் இது யாருண்ணா? அதுவா, அது அந்நிய செலாவணின்னு பேரு. போன வருஷம் நம்ம ஊர் வழியா ஏரோப்ளேன் போகும்போது கீழே தவறி விழுந்து கிடக்கு. யோ பேப்பரை தலைகளா படிக்காதையா, பாக்குறவன் என்னையா நினைப்பேன்? பேப்பர்ல படம் பாக்குறதுக்கு கூலிங் கிளாஸ் வேற. என்ன கன்றாவியோ போ. அப்புறம் தம்பி சரி, நான் போயிட்டு வீடு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து பிச்சை காசு வாங்கிட்டு போ. அண்ணே இருக்கட்டும்ண்ணே. ஏப்பா அனந்தமி மாதிரி பழகிட்டோம். உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே, அப்புறம் வாங்கிக்கிறேன். மனுஷன் விட்டு பிள்ளப்பா, பக்கத்து ஊர்ல தான் நல்லவங்க எல்லாம் இருப்பாங்க போல் இருக்கு. ஏமா ஓயாம திரும்பி பார்த்துக்கார, உள்ள வாமா. ஏண்டி நல்லா இருக்கியா? பரிச்சை நல்லா எழுதுனியா? படிச்சவன்ற சரியாத்தே இருக்கு. ஏண்டி 2 வார்த்தை கூடத்தேன் பேசுனான்னா வாயில இருக்க முத்துகுத்து கொட்டியா போயிடறேன். கொட்டின பிறகு கூட தரேன். நல்லா தான் இருக்கும். மிச்சம் மீதி என்னன்னு எங்கள் அப்பங்கிட்ட கேட்டுக்க. கேட்டாலும் அந்த ஆளுக்கு நீ எவ்வளவோ மேலு, எனத்தையாவது முனைக்காச்சும் போவ. இந்தா ஏல வந்தது வராத பிள்ளை எந்த பாடுபடுத்துறவ. ஆமா, அவளும் தோட்டத்து பக்கம் போய் குனிஞ்சு நிமிந்து களை எடுத்து தவிச்சு போய் வந்திருக்கா.
பெத்தவட்ட 4 வார்த்தை சந்தோஷமா பேசிட்டு போவாளா? ஊர்ல இருந்து வரும்போதே செமைய சம்மந்தவனக்கா நெட்டாந்தரமா போய்க்கிருக்கா? ஏய் எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. ஆமா, அவளுக்கு அப்பன் தானே நீயே. உன்கிட்ட கேட்டுட்டாலும் மனுஷன் காலகாலன்னு பொழந்து தள்ளிட போற. நீ அப்படியே பெத்த பொண்ணுகிட்ட சந்தோஷமா பேசிட்டாலும் உன் மகளை படிக்க வச்ச பகுமானமா ஆத்தாட்ட 2 வார்த்தை சந்தோஷமா அவட பேச மாட்டாளா? பாட்டி இங்க வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமா? இந்த இடத்துல 4 குச்சி உண்டி குடிசை போட்டுக்கிறியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க இடிச்சுக்கிறீங்க, இந்த வந்துடுறேன். சிலு 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 சிலுக்கும் உன்னை பார்த்தது மயக்கும். ஐயோ இப்பத்தான் வந்தேன், அதுக்குள்ள கடைக்கு போ அதுக்கு போன்னு சொல்லிக்கிருக்கா. இவளோட பெரிய இமிசை தானப்பா எனக்கு. ஐயா வாங்க தம்பி. வணக்கம். என்ன நம்ம ஊரை பக்கம் இங்க யாரும் சொந்த வந்து இருக்காங்களா? இல்லையா, உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். பார்த்தா இன்ன வரைக்கும் பஸ்ஸில் தானே உட்காந்துக்கு வந்தேன். அங்க பேசாத பேச்சு அங்க பேச போறீங்க. ஒரு விஷயமா உங்ககிட்ட பேசணும், அதாங்கய்யா வந்தேன். யாரோட பேசிக்கிருக்க? யாரு அந்த தம்பி? பஸ்ஸில் என் கூட வந்தாரு. வந்த இடத்துல என்னமோ பேசணுமா? ஏ யாத்தே, பேசணும் வந்தவளை இப்படி வெளியே நிக்க வச்சு பேசிக்கிருக்க? நீ என்னப்பா கரண்ட் பில்லு கணக்கெடுக்க வந்தவங்க எனக்கு வெளியே நின்றுக்கு இருக்க? உள்ள வாப்பா. வாங்க தம்பி உள்ள. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. என்ன தம்பி, எந்த ஊரு? பிறந்து வளர்ந்து பூரா மதுரை தாங்கய்யா. இங்கே பக்கத்தில் முத்தனம்பட்டியில் டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா? அந்த கோட்டை மந்தன் கருப்பை முன்னியத்தில் நீ நல்லா இருப்பப்பா தம்பி. ஏண்டி இவளே இப்படி தண்ணி கொண்டு காடி. ஆமா தம்பி, ஏதோ விஷயமா பேசணும்னு சொன்னீங்களே. சுற்றி வளைச்சு பேச விரும்பல, சம்மந்தப்பட்ட 2 பேருமே இருக்கீங்க. நேராகவே சொல்கிறேன். பஸ்ஸில் வச்சு தான் உங்கள் பொண்ணை பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ உங்கள் எல்லாரையும் பார்த்த உடனே மனசை விட்டு கேட்கணும்னு தோணுது. நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் சரி, உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ஐயா கொஞ்சம் பொறுங்க, நான் தப்பா எதுவும் பேசலையே. தப்பா பேசலையா? எந்த காட்டு சிரிக்க மாட்டா நீயே? ஏன் வீடு பொண்ணு கேட்டு வந்துருக்கவே? இங்க பாருங்க, என்ன மட்டும் பேசுங்க. என்னத்தடா நொன்ன மட்டும் பேசுறது? பஸ்ல வந்தானா பார்த்தானா பொண்ணு கேட்டு வரானா? பஸ்ல வரேன் பூரா பொண்ணு கேட்டு வர கேம்ப்ல நான் ஊருக்கு வாச தொலைச்சு விட்டுருக்கேன். ஏமா இப்ப என்னவா பண்ணிட்டாங்க? வீட்டுல பொண்ணுன்னு இருந்தா நிறைய பேர் வரத்தாம செய்வாங்க. நிறுத்திடி என் சீமை சில்ல. ஒன்னு செய்ய ஓம் பங்குக்கு உங்க ஒப்பங்காரங்க எனக்கு அவன் தங்கச்சியை கூப்பிட்டு 7 பஸ் ஏறி இறங்கு. இன்னும் 4 வய வந்து அவன் பின்னாடி நிக்கட்டேன். பேசுறாளாம் பேச்சு. சிங்கங்கனக்க என் தம்பி ராசுக்குட்டி இருக்கும்போது எவனா இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தேன் மானம் கட்டு போகும். இம்பிட்டு பேசிக்கிருக்கேன், இம்பிட்டு தின்னக்கமா உட்காந்துக்கிருக்கேன் பாரு. சிக்கு சின்ன வெண்ணமா போறியா? எந்திரிச்சு போத வெளியே போடா. எல்லாம் அந்த சனியனால வந்தவன பஸ்ல போனோமா வந்தமான் இருக்கணும். டான்ஸ் ஆடவும் பாட்டு படிக்கவும் குழந்தைய தூக்கி கொஞ்சிறத பெரிய சுசிலா நினைப்போம் மனசுல. உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? நீ அப்பங்காரங்க எனக்கு வந்திருக்கணும். பாட்டு படிச்ச வாயிலே சப்பு சப்புன்னு செருப்ப கட்டி அடிச்சிருந்தீனா பாடுவாளையா? பாட்டு பாடுவாளா? நீ பெரிய கோட்டச்சாமி வைக்கிறாவாரு. பஸ்ல ஏறி உட்காந்துன்னு பூராத்தி மறந்துருப்ப. அதே நாய் வேய் பூரா பொண்ணு கேட்டு வந்துருக்கு.
வந்திருக்காங்க பொண்ணு கேட்டு. நீ என்னடி இன்னும் இங்க நின்னுக்கு இருக்கவ? கொமரி திமிர காட்டுறியா? போடி உள்ள. அங்க என்ன பார்வை? போடி. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ. எல்லாம் உன்னால வந்ததுயா. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்காதன்னு அன்னைக்கே என் தம்பி சொன்னேன். கேட்டனா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். பொம்பளையா அடக்க ஒடுக்கமா வந்திருந்தேன்னா அப்படி கண்டனாயில வந்து வீடு ஏறி பொண்ணு கேட்க மாடி. வெறும் பயம் மக. உனைய கணக்காத்தான் பஸ்ல வந்த ஊரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு படிச்சுன்னு தெரிஞ்சாளுலாக்க. என்னக்கா கத்தி குமிச்சுக்கு இருக்க? ஊரே என்ன வேடிக்கை பார்த்துக்கு இருக்கு? ஒருத்தன் வந்தேன், நான் தான் தாய் மாமே, எனக்கு தான் பொண்ணு வேணும்ட்டு தேதி கேட்டு போய்க்கிருக்கேன். என்னக்கா சொல்ற? உன் மாமன் இவளு பஸ்ல வந்தாகல்ல, அப்ப அதே பஸ்ல அவனு வந்தானா, பார்த்தானா, புடிச்சுக்கிருச்சான். பொண்ணு கேட்டு வந்துட்டு போறேன். அதுக்கு இவ என்ன சொல்றா? இவளா பந்தக்கால் எப்ப நடனும்ன்றா. ஓய், கோயில்ல கடை வெட்டுறவனக்க எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு வெட்டி எரிஞ்சு விட்டு போயிருவேன். முட்டும் பேசிட்டு முழுசா வரத வெளியே வைக்கிறியா? இருங்களா, அவனை பார்த்துட்டு வந்து அவளை பேசிக்கிறேன். என்ன மாமா சொன்னா கேளு மாமா. மாப்பிள கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள. ஊருக்குள்ள கூச்சல போட்டு உண்ணாமுக்கலாம் தங்கச்சி வாழ்க்கைய வீணாக்கிறாத மாமா. ஏய், இந்த மாதிரி ஆளுகள்லாம் அடிச்சு அறவரை அனுப்புனா தாண்டி அடுத்தவனுக்கு புத்தி வரேன். மாமா சொன்னா கேளு மாமா. கட்டமான மார்ச்சுக்கு இருக்கா? ஏலே போறிய குடுங்கடா. போர் வச்சு அந்த பொண்ணாங்க முளைப்பு இருக்கு, குடுங்கடா போறேன். 10 ஆபீஸ்ல போய் 10 கழுத்து போறவனே பொர்ரா போர்வ அடியே எட்டி பார்த்தா தலையை வெட்டி போட்டு உட்காந்துருவோம்டா. ஆமா பெரிய ஏற்கனவே கேஸ்கே குடுலுக்காரன் கோட்டு வாடி கலந்துக்கிட்டே அம்மாயே பார்த்து பேசு. பல கேஸ பார்த்தீங்கடா. ஏண்டா மாப்பிள, ராணி வந்து ஆட்டை முடிச்சு போடலாம் சிக்க மாட்டான். ஏண்டி குட்டி, வீட்டுக்குள்ளே ராணியை வச்சுக்கிட்டு சீட்டு கட்டுக்குள்ள தெரினா சிக்கவா போறா? லே குறுக்கு சால் என்ன அரண்டி எழுக்கிறியா? ஏண்டா மாப்பிள, வாளு இன்னைக்கு படி முடிச்சுட்டு ஊருக்கு வருதாம்ல, சட்டை வேற பலவலன்னு போட்டிருக்க. இப்படா எங்களுக்கு கறிக்கஞ்சி வச்சு ஊத்த போற? லே கறிக்கஞ்சி வேணும்னா கருப்பசாமி கோயிலில் கடை விட்டுவாங்க, அங்கே போய் குடிச்சுக்கணும். ராசு குட்டி போடுறதா இருந்தால் 4 கிளம்பியும் பார்த்து பக்குவமாக தான்டா பிடிவான். ஏண்டி மாப்பிள, டே நீ நினச்சிக்கிட்டு இருக்க கடைசியில் உங்கள் அக்கா வீட்லேயே ஒன்று ஜோக்கராக்க போகிறாங்க. ஆடு மாப்பிள ஆடு. புருஷர் வீட்டில் படுத்திருக்காராக்கும், கடை நிறைய ஆகி போச்சுன்னா பொண்டாட்டியில் அனுப்பிடுவாங்க. பொண்டாட்டியில் போங்கத்தா போங்க. என்ன பொழப்பு சை. என்னப்பா தம்பி, போகும்போது முகம் மத்தாப்பு மாதிரி பளிச்சுன்னு இருந்துச்சு, இப்போ வாடி போய் வந்திருக்கா. வீடு கிடைச்சா இல்லையா? இல்லைண்ணே, அது வந்து என்ன வந்து போய் ஒரு 5-10 முன்ன பின்ன இருந்தால் கொடுத்து சரி பண்ண வேண்டியதானே? என்னப்பா, இந்த ஊரில் ஓட்டு போடாத பிரசிடண்ட் சிங்கமுத்து ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? யாருண்ணே சிங்கமுத்து? நான் தான். ஆஹா, ஏற்பாடு பற்றி கூறலாமா வரானே. நீ தானே எங்க அக்கா வீட்டுக்கு வந்தது? நீங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு கேட்டீல, அவளோட தாய் மாமே என்ன தாட்டி வந்து எங்க அக்கா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு வருவ. நீ பொண்ணையே கேட்டானா? ஆம்பளை இருந்தா பத்தாதா? ஆம்பளை இருந்தா வந்துருவீங்களா? நாங்கள என்ன சேலையை கட்டித்துறேன், திரும்ப பசற மாட்டே திண்டு சமைச்சிருவான். என்ன திண்டு சமைச்சிருவான், மெண்டி சமைச்சிருவான். ஒரு யாரு தெரியுமா? பக்கத்து ஊருக்கு வந்த வாத்தியாரா. அடே டீ தூளு, உன் வேலையை மட்டும் பாரு. அவன் வாத்தியாரே கலெக்டர் தாசில்தாராவும் இருக்கட்டும். ஈஸ்வர ஆண்டி அக்கா மேல பொண்ணு கட்டி கொடுத்துட்டு என் தம்பி ராசுக்குட்டினா சுண்டூர்ல சூப்பிட்டு போய் வேண்டிய நினைச்சியா? கிளம்புடா. என்ன ராசுக்குட்டி, அண்ணன் ஜப்ஜையில பஞ்சாயத்தை கூட்டிட்டான் போட்டிருக்கு. என்னத்த பூசா கூட்டி விட்டான், நித்தான் நடக்கிறது தானே. கிளம்புடா. ஏய் இருப்பா, கிளம்புவா இருப்பா. நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? ஆமாடா வக்காலத்தா. நெத்தில நல்லவன் எழுதி ஒட்டி இருக்குல்ல, அது ஒண்ணு போதும் வக்காலத்தா. என்ன பண்ணுற? ஆளுடா அங்க சண்டை ஏறிக்கிட்டாடா. ஏய் ஆத்தே, நீ சமைச்சீல நேரே கிட்ட விட்டா நேரே. இன்னும் உட்கார்ந்திருக்கானே இவரே. என்ன பாப்பா? நாளைக்கு உனக்கு ஏதாவது உண்டா அவசரக்கார வர மாட்டான்டா, உள்ளூர்காரனே ஓடி வரணும். டேய் நீ வந்து மாலை போட்டு என் பணத்தை புதைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி செத்து நார்னா நாரிட்டு போகுது போடா. நீ என்ன 1 ரூபா 2 ரூபா ஏழை விட்டுக்கிறியா? கௌரவம்ன்றது ஒண்ணுதான்டா. அது வீட்டுல போனா ரோட்ல போனா போனது போனதான்டா. சொல்லுங்க.
என்னப்பா தம்பி ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா? சேர்ந்துட்டேனே. என்னப்பா ஒரே சத்தமா இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிடுவா? என்ன போனை கட் பண்றேன்? அங்கேயும் ஒரே சத்தமா இருக்கு. வேற எதுவும் பிரச்சனை வச்சுக்கிட்டானோ? கை நீட்டவள வச்சுக்காத. இருடா ஏன்டா? அக்கா மேல பொண்ணு கட்டுக்கிறேன். நிறுத்துறா முடிச்சிட்டு. என்னடா சவுண்ட கொடுத்துக்கிருக்க? புள்ள புருஷனோட இருக்கவளையா பொண்ணு கட்டி வந்துட்டாங்க. வீட்டுல பூ பூத்திருந்தா ஊர்ல இருக்கவெல்லாம் மூக்குன்னு இருந்தா வாழை பிடிக்கதான் செய்வேன். உனக்கு இஷ்டம் இருந்தா குடு, இல்லாட்டி இல்லாண்டு அதை விட்டு விட்டு வெட்டுவே குத்து வம்பியா? ஊர்ல 10 பேர் மனுஷங்க இல்லையா? மனுஷ மக்கள் குடி இருக்கிறது இல்லையா? ரிட்டையர்டு பேச்ச குறைச்சுக்க. பல்லுக்கு நடுவுல பள்ளம் தான் இருக்கும், நாக்கு இருக்காது, அறுத்து புருவேன். அர்ரா ஏல்லே அர்ரா வாக்கலாம். கொக்கா தங்கச்சி கொப்பேன் கோத்தால பைய இருக்கணும். ஒண்ணுக்கு உதவாம வீட்டுல உட்கார்ந்து கிடக்குறான்னு நினைச்சேன். வேலை வெட்டி செஞ்சு செஞ்சு கையாளலாம் காப்பு காய்ச்சி கிடக்கடா. அடிச்சா 6 மாசத்துக்கு எந்திருக்க மாட்டேன். பொட்டச்சி மயிரலாம் வேற மாதிரி ஆகி போகும். பொட்டச்சிண்டா எப்படா பொட்டச்சி? பிள்ளைக்கு பேர் காலம் பார்த்து பேர் வச்சு புருஷனுக்கு கஞ்சி தண்ணி ஆக்கி ஊத்திக்கு இருப்போம்னு நினைச்சு அது அந்த காலம் அப்படி மாப்பிள்ள. ஒன்னா சேர்ந்து போனா போவோம், இல்ல உதறி வீட்டுக்கு போய்க்கே இருப்போம்ல. பால் பண்ண பாண்டி போல சும்மா இருக்க மாட்டியா? பிறகு என்ன மாமி அந்த பையன் என்ன தப்பு செஞ்சேன்? பஸ்ல அந்த பிள்ளைய பார்த்தேன், பிடிச்சு போச்சு. ஆத்தா பேட்ட போய் பொண்ணு தானே கேட்டேன். குதிரையில வச்சு கடத்திக்க போயிட்டேன். போய் பாரு புதைச்சிருப்போம்ல. ஆமாடா கடப்பாறை மம்பட்டி உள்ளதான் வச்சிருக்கேன். குளிய தொடி எந்த வீட்டு பிள்ளடா? ரங்கநாதபுரத்துக்காரன்டா. ஓ வீட்டு பிள்ளை இங்க வந்து இடம் தெரியாம கால வச்சிருக்கேன். அடிச்சு போட்டிருக்கேன், வந்து அள்ளிட்டு போடா. பொண்ணு கேட்டிருந்தவன நான் போயிட்டு வர்ற வரை இருக்க இடத்த விட்டு வச்சுட்டு போட கூடாது. ஊருக்காரங்களா எல்லாம் கூடி என்ன குடும்பத்தை அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? போய் என் அக்கா வீட்டுல என்ன நினைச்சு, பஸ்ல என்ன நினைச்சுன்னு என் அக்கா மேல கேட்டு வச்சுக்கிறேன்டா. இங்க பாருங்கப்பா, இது தெருச்சண்டையாகி வெட்டுக்குத்தாயி கொலவலியாக போகுது. ஊர் மந்த ஒண்ணுதான். மனுஷன் சாட்சிக்கும் சாமிக்கும் பயப்படுறாடா. அங்க வாங்கப்பா, அங்க வச்சு பேசிக்கலாம். என் தம்பி வரட்டேன், வந்த பிறகு பேசிக்கிடுவேன். உன் தம்பி வரானாக்கும் தம்பி அவன் 8 ஊர் அளவு ஒன்னா இடத்துக்கு வருவானே. நிறுத்திரி மயக்கு செட்டு வாய் வச்சோட சனிய ஜட போட்டு நிக்குது. நீ வேற பொட்டு வச்சு பூ வச்சு விட்டாதடி. சப்பு ஜெயில நின்று பேசினா பிரச்சனை முடியாது, உட்காந்து பேசினா தான் பிரச்சனை முடியும். வாங்கப்பா போலாம். திரும்பி வந்தானே அடுப்பு கூட்டாம உழ வைக்காம ஒரு அரிசியை கஞ்சியாச்சு இறக்கி வச்சு புரியா சொல்லிவிட்டேன். அம்பிடித்தேன் ஆறா வேலை ஒரு தட்டு வடைய காணாம. நம்பி அனுப்பிச்சனேடி, இப்படி கேவலப்படுத்திட்டு வந்து நிக்கிறேடி. இப்போ என்ன நடந்துருச்சு? நீ இப்படி பேச்சு பேசுற? படிச்சவன்ற திமிர்ல பதில் பேசுனா கொட்ட வழக்கமா பிஞ்சு போகும். மதுரையில போய் படிச்சுட்டு வாடினா பாயில படுக்க ஆள் சம்பாரிச்சுக்கு வந்திருக்கியா? பெத்தவ மாதிரி பேசுமா? ஏய் பார்த்தாங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லி 2 அடி கூட அடிச்சுப்படி. அதுக்காக நம்ம பிள்ளைய நம்மளே அசிங்கப்படுத்தின எப்படி? அசிங்கப்படுத்துறாங்களா? யாரு? எங்க அக்காவா? வீட்டை விட்டு ஒரு நிமிஷம் வெளியே நின்று பாரு மாமா. ஓ மக கதையா ஊரே ஒண்ணு கூடி தொட்டி கட்டி தூரி அடிக்கிருக்காங்க. நீ என்னமோ உன் மகன் நல்ல கூடி நானே பேசிக்கிருக்க. ஆமாடாண்டா, என்னால ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இம்புட்டு நெஞ்செழுத்த இருக்க கூடாதுரியாடா. திருவிழா நடக்காமையே தீச்சட்டி எடுத்து ஆடுவாளே ஆத்தாகாரி. மாமிங்க 2 பேரும் சீர்லாம சிலம்பாடுவாங்களேன்னு கொஞ்சம் கூட பயம்பத்துலாம வந்திருக்கேடி. பிள்ளை பத்திரிக்கான் பிள்ளை வாயில வசதி கொல்லனுக்கா. உனக்கு அவனுக்கு என்னடி சம்பந்தம்? ஊருக்கு போற மாதிரி போறேன், பின்னாடி வரான்னு சொல்லி வச்சிருக்கியா? ஏண்டி சொல்லு. எங்க அம்மா கூட பிறந்திருக்கன்றனால எது சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன்னு நினைக்காத. தாய் மாமன்னா என்னை முழு பொண்டாட்டியாவே நினைச்சிட்டியா நீ? குழந்தையா இருக்கும்போது மடியில உட்கார வச்சு காது குத்தவும், குமரியானவனே பச்சை ஓலையில குச்சி கட்டவும் தான் தாய் மாமன். மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் மாப்பிள்ளையாக முடியும். நான் என்ன அந்த மதுரைக்காரன் கூட குடும்பம் நடத்திட்டு பேர்காலத்துக்கா வந்திருக்கேன்? அவன் வந்த பஸ்ல நானும் வந்தேன். நாங்க 2 பேர் மட்டுமா பஸ்ல தனியா வந்தோம்?
அப்பாவும் வந்தார்ல, அவருக்கும் எல்லாம் தெரியும்ல. இதுக்கு தாக்கா அன்னைக்கே சொன்னேன், ஊருக்கு அனுப்பி படிக்க வைக்காதான்னு சொன்னேன். செம்மாலமா மாதிரி அனுப்பி வச்சல. அனுபவி எம்முட்டு பேச்சு பேசுறா பாரு. பேசுவாடா, அவ பேசும் தட்டி காலை விரிச்சு வச்சு கேட்டுக்கு இருக்கணுமாக்க. இப்படி ஒரு பிள்ளைய பிறக்கலன்னு மூச்சை பிடிச்சு கொண்டு விடுறா ஏழை. ஊரே ஒண்ணு கூடி நிக்கிறாங்க. அங்க வந்து அவனுக்கு எனக்கு எந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லணும். இல்ல எளவு கால் வந்துருப்பான் இந்த வீட்டுல நினைச்சுக்க. என் தம்பி கேட்டுக்கு இருக்கியா? அரங்கத்தனமா உட்கார்ந்து இருக்க. அம்மா என்ன நம்புமா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு சொல்ல கூட கேட்க மாட்டேன். மாடு கிடக்க தலையாட்டணும். இல்ல ஒன்னே அவனி சேர்த்து வச்சு கண்டங்கண்டமா வெட்டி எறிஞ்சு போயிட. பஸ்ல வந்தது தவிர அவனுக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் இல்லம்மா. ஏம்மா இப்படி யாரும் என்ன நம்ப மாட்டீங்க? என்னால பஞ்சாயத்தெல்லாம் வந்து நிக்க முடியாது. அம்மா என்ன நம்புமா, என்ன நம்புங்க. பஞ்சாயத்து கட்டுப்பட முடியும் 2 வாட்டி வந்து முறி வைங்கப்பா. பொம்பளை பிள்ளைய பிரச்சனையா காமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிறீங்களா? அவன் யாரு என்னாண்டே தெரியாது. அவனை அடிச்சு விரட்டி விடுறதை விட்டு விட்டு பஞ்சாயத்து கூட்டிக்கிறீங்களா? பஞ்சாயத்து நாங்களா பஞ்சாயத்து கூட்ட சொன்னா? ஆயிச்ச மகளே, கோயிலுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் தேரு. கோயிலை விட்டு வெளியே வந்துட்டா எவன் தான் பிடிச்சி எழுத்துக்கு போவேன். உனக்கு என்ன தெரியாதா? இப்ப என்னன்னே சொல்ல வர்றீங்க? இனி என்ன சொல்றது? உங்களுக்கு யாரு முறி வைக்கிறது? யாராவதா அந்த பிள்ளைக்கு உரிமையான என் தம்பி ராசுகுட்டி. இல்லை ராசுகுட்டி, முறிய கட்டி விடா. பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுறனப்பா. எங்க பக்கம் முறி வச்சாச்சப்பா, அங்கிட்டு எதை வைக்கிறான்ட்டு பாப்பான். அந்த நாதியத்த வயலுக்கு எவன் முறி வைப்பேன்? நான் வைக்கிறேன். ஏப்பா சிங்கமுத்து, அடையாளம் தெரியாதவளுக்கு முறி வைக்கிறோம்ன்றா? இந்த ஆள் அதுக்கு தேவையில்லாம யாருக்கும் முறி வைக்கிறான்? அவன் என் பிள்ளை. இங்க வர்றா. ஏ ராசுகுட்டி, உன்னையாவது டீ கடைக்காரி முறி வச்சுக்கிட்டேன். கட்டுப்படுறேன். 2 பக்கம் முறி வச்சாச்சாப்பா, பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கப்பா. சொல்றதுக்கு என்ன இருக்கு? யாரு என்னன்னு தெரியல. அக்கா மேல பொண்ணு கேட்டு வந்திருக்கான். என்னன்னு கேட்டதுக்கு அல்லு செல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்தை குடிக்கிருக்கு. டேய், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அவன் வேலையை அவன் தான் பார்க்கணும். அள்ளி சில்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வாக்கில் இருக்க பிள்ளைலாம் வடக்கு தெக்குமா பறக்க விட்டுருவோம்டா. பறக்க பஞ்சாயத்து நம்ம பஞ்சாயத்துல என்ன சொல்றாங்களோ கேட்போம். என்ன சொல்றான் பாரு. சும்மா ஏப்பா ராஜ்குட்டி வகைரா, உங்க பாட்டி என்ன சொல்ல போறீங்க? ஏப்பா எங்க அக்கா மகளும் மாமனும் பஸ்ல வந்திருக்காங்க. நாமளும் தான் பஸ்ல போயிருப்போம் வந்திருப்போம். பஸ்ல ஏறினோமா, டிக்கெட் எடுத்தோமா, டிவியை பார்த்தோமான்னு இருக்கணும். இறங்க வேண்டியூர்ல இறங்காம பிரச்சனை பண்ணிக்கிருக்கான். ஏதோ நான் நல்லவனாரு போய் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனாலும் ஒரு தேனி போலீஸ் சூப்பரண்டு அப்படியே துப்பாக்கி எடுத்து நெஞ்சில டம 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 சுட்டுவாரு. போடா வெங்க போய் பஞ்சாயத்து முடியட்டும். என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவாங்க? ஏழை நிறுத்துக்கடா. இன்னும் என்ன சண்டை போட்டிருக்கீங்க? சட்டு போட்டுன்னு பேசி 2 பேரும் ஒண்ணு சேர்த்து விடுங்க. ஹைகோர்ட் சர்ச்சு உன் தீர்ப்பு நடு வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். என்னப்பா பஞ்சாயத்து 2 பொம்பளைல பேச விட மாட்டேன்றீங்க? போதும்ல போதும். பொம்பளை பேச விட்டா 8 விட விட்டு விட்டீங்க. சும்மா இருங்களா? ஏப்பா அந்த பிள்ளை சம்மந்தப்பட்ட அப்பா அம்மா எதுவும் சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லுங்கப்பா. ஏப்பா பஸ்ல வந்ததை தவிர இந்த பயலுக்கு என் மகளுக்கு எந்த பழக்கம் இல்லப்பா. என் பிள்ளை பேச்ச எவனுமே கேட்க மாட்டேன்றானப்பா. ஆளுக்கு பஞ்சாயத்து பண்ணி மந்தையில் நெடுக்கிறேன் என் பிள்ளை. அது எப்படிப்பா? அந்த பொண்ணு சாடமாடே ஏதாவது கண்ணை காட்டி இருக்கும். அதான் பையன் பின்னாடியே தீயா வந்து இறங்கிட்டான். இறங்கி வருவானாக்கும். பொம்பளை புள்ள மேட்ரு குத்தி குடலை கிழிச்சு விடுவ முடியாது. சும்மா இருக்கா? சிட்டுக்குருவி கணக்கு ஆளாளு தவி தெரியாதைய. ஏப்போ வயல் அவ்வளோதானா? சிங்கமுத்தம் வயல் என்ன சொல்லணும்னா சொல்லப்பா. இங்க இருக்க அத்தனை சாமி மேல சத்தியமா சொல்றேன், என் கடையில டீ குடிக்க வந்தப்பத்தான் இந்த பையனே எனக்கு தெரியும். அவன் பேசின பேச்சும் அவன் பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லவனா தெரிஞ்சு. அதனால தான்
அவனை என் பிள்ளையா நினைச்சு அவன் சார்பா நான் இங்க வந்து நிக்கிறேன். ஏப்பா சிங்கமுத்து, ஓம் பிள்ளைங்களும் சரி, அதுக்காக வேண்டி யாரு என்னன்னு தெரியாம வீடு ஏறி போய் பொண்ணு கேட்கலாமா? இவெல்லாம் அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டாத அடுத்த வீட்டுக்காரனுக்கு அசலூர்காரனுக்கு பயம் வரும். இங்க இருக்க 1000 பேசலாம், ஆனா பொண்ணை பத்தவனு தான் ஈரக்குலையை நடுங்கி போயிருக்கோம். ஊர் பேர் தெரியாதுக்கா இந்த பிள்ளை பஞ்சாயத்துல இப்படி நிக்க தலையில எழுதிருக்கு. பஞ்சாயத்துல பேசுற மாதிரி பேசக்கூடாது. ஒவ்வொரு வீட்லயும் பொண்ணு இருக்குன்னு நினைச்சு பேசணும். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பொண்ணு கேட்க வர்ற ஒவ்வொருத்தரையும் வெட்டுவேன், குத்துவேன், கொல்லுவேன்னா நம்ம சுடுகாடு பத்தாது. ஏப்பா பாலு, என்னப்பா புதுசா நம்ம ஊர்ல காரு பிடிக்கிட்டு எனக்கு பொண்ணு வந்துருக்கே. ஏய், ரோடுன்னு தான் 4 கார் வரத்தான் செய்யும் போத்தான் செய்யுமா போய். கண்டம்ல எக்குத்துறக்காரா ஏழு எக்குத்துறக்காரா ஏய் அத்தே ஏய் வேலைப்பா ஏய் என்ன எக்குத்துறனே வாடே 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 ஏய் வேலைங்கப்பா வாப்பா சாமி வாப்பா வாடே வாடே. என்னப்பா முடுக்கோவா? வணக்கம் ஐயா. யாரா? சித்தப்பா. எவன்டா? யாரும் இல்லை சித்தப்பா. இந்த கூட்டத்துல எவன்டா என்கிட்ட பொருள் பேசுற? நெஞ்சு நிமித்தி சொல்லு. அந்த மாப்பிள்ளை யாரா? ஏன் சொல்றா? பேசுன ஏன் பேசுன எதுக்கு பேசுன தெரிஞ்சு பேசினா நல்லா இருக்கும். ஏன் பேசுற எதுக்கு பேசுறது முக்கியம் இல்ல, மனுஷனுக்கு மரியாதை முக்கியம்டா. மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க பல ஊர் பஞ்சாயத்தை பார்த்தாளுங்க. இங்க பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, பேசி தீர்த்துக்குருவோம் மாப்பிள்ள. தப்பா நினைச்சுக்கிறாதீங்கயா, நானும் மனுஷன் தானே. மந்தையில என் மகனை பார்த்தோன்னே கோபத்தில் குமிரிப்பிட்டேன். ஏய் போடுற வந்து உட்காருங்க, பிரச்சனை பேசி முடிச்சுக்கிடுவான். உட்கார இடத்துல இல்லை, நானு நிக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். மாமே, முறி என்ன வகையில வச்சிருக்கு? ராஜகுட்டி, சிங்கமுத்து 2 வாட்டி முறி வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு திருப்பி முறி வைக்கணும்னா நீங்களே ஆரம்பிச்சுக்கோங்க. வேணாம் மாமே, நான் சிங்கமுத்து வகைரா. மாப்பிள்ளை என்ன இருக்கு, நீங்களே வந்து முடிவை சொல்லுங்க. மாமே. சித்தப்பா, நான் பேசுறேன். இது வரைக்கும் பேசின இந்த கூட்டம் என் சித்தப்பா வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறது நல்லவா இருக்கு. நாக்கு இருக்குன்னு எதை வேணும்னாலும் பேசினா அது நாகரிகமாக இருக்காது. கல்யாண வயசில் எல்லா ஆம்பளை பொம்பளைக்கும் வர ஆசை தான் எனக்கும் வந்துச்சு. நாம் எல்லாருமே நினச்சிருப்போம், பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ட்ரெயினில் போகும்போதோ பார்க்குற ஆணையோ பொண்ணையோ இவங்க மாதிரி ஒரு ஆள் நம்ம வாழ்க்கை துணியாக வந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். பஸ்ஸில் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள நினச்சிட்டு போவாங்க, ஆனால் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அவங்கள மறந்துடுவாங்க. ஆனால் நான் மறக்கலை, ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு துணையாக இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு தோணுச்சு. அதான் வந்து கேட்டேன். இந்த பிள்ளைய மதுரை பஸ் ஸ்டாண்டில் தான் முத பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பிள்ளைகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கேன். அதுவும் வழக்கமாக மற்ற வயசு பையன் பேசுகிற மாதிரி கேட்குற மாதிரி காதலிக்கிறான்னு கேட்கல, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. சரி, கேட்க வேண்டிய இடத்துலேயே கேட்போம்னு தான் பின்னாடியே வந்தேன், கேட்டேன். ஆனால் வீட்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய விஷயத்த வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதான் இங்கே நிற்கிறேன். இப்போ தெரியுதுடா, 2 பேரும் கூடி பேசி நாடகம் ஆயிடுறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் இப்பவும் சொல்கிறேன், இந்த பிள்ளைய பஸ்ஸில் பார்த்ததை தவிர வேற எங்களுக்குள்ள எந்த பழக்க வழக்கமும் இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் நம்ப போகிறதில்ல. அன்பாக முடிய வேண்டிய விஷயத்தில் அந்த பிள்ளையை கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி மந்தையில் நிற்க வச்சுருக்கீங்க. இப்போ நான் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம், அவள் சுத்தமானவன்றதை நிரூபிக்க இங்கே விளைஞ்சதை வெட்டி எறிஞ்சிட்டு வெறும் கையோட வீட்டுக்கு போகிற ஒன்றே ஒன்று. சிங்கமுத்தண்ணே, தம்பி ரொம்ப நன்றி. சிங்கமுத்து ஐயா வரேன். நீ வாட்டுக்கு போய்க்கிருந்தா பிரச்சனை முடியாம எல்லாரும் எந்திரிச்சு போனா என்ன அர்த்தம்? என்னை வச்சுக்கிட்டு தானே இம்புட்டு பேரும் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. எல்லா பெரிய மனுஷங்களும் பேசுனீங்களே, இம்புட்டு கூட்டத்தில் யாராவது ஒரு ஆள் நீ என்ன நினைக்கிற, உன் மனசில் என்ன இருக்குன்னு யாராவது ஒத்த வார்த்தை கேட்டிருப்பீங்களா? எதை சொன்னாலும் பொம்பளைங்க கேட்டு தானே ஆகணும்னு அந்த காலத்துலேருந்து நீங்களா எடுத்த முடிவு. வச்ச குழம்பு நல்லா இல்லைனா வேற குழம்பு வைக்கலாம் ஐயா. ஆனால் வாழ்க்கை நல்லா இல்லைனா வெளியில் சிரிச்சுக்கிட்டு வருஷம் பூரா உள்ளுக்குள்ளே அழுகிறது நாங்கள் தான் ஐயா. 8 வயசு வரைக்கும் தான் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா நினைக்கிறீங்க.
அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் அப்பனா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், இல்ல புருஷனா இருக்கட்டும், எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க தானே முதலாளியா இருக்கீங்க. இங்க இவங்க என்னை இழுத்துட்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணம் என் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு இல்ல, என்ன உங்க எல்லாரும் முன்னாடியே தப்பா வளர்க்கலன்னு சொல்லி எங்க அப்பா நான் அத்தாவும் ஜெயிச்சுக்கிறதுக்காக. நிக்கிறானே என் தாய் மாமன், எதுக்கு இம்பிட்டு பேச்சு பேசுறேன்? நான் எங்க வெளியில போயிட்டு வந்தாலோ இல்ல யார் என்னை வீடு தேடி பார்க்க வந்தாலோ எங்க அக்கா மக சுத்தமானவ, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பாசத்திலையா பேசுறேன்? இல்ல, திமிரு, ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கிற திமிரு. அடங்கலனா அடக்கி காட்டுவேன்ற வெறி. நானும் மனுஷிதாயா. உடம்புன்றது ரத்தமும் சதையும் மட்டும் இல்லை, மனசும் கலந்துருக்குது. எனக்கும் கனவுகள் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஆசை முளைச்சிருக்கும். என்னமோ சொன்னியே இங்க விளைஞ்சதை வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுவேன்னு. எப்படி பேசிக்கிறேன்? இங்க பூத்த பூவை எங்க போய் வைக்கிறது? இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தாடி வச்சுக்கலாம். ஆம்பளை நீ தாடி வச்சுட்டு திரியுவ, ஆனா நாங்க வெக்கத்தை விட்டு சொல்றேன்யா. ஊரே தூங்குனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு அழுகிற சத்தம் யாருக்கும் கேட்காம தான் அழ முடியும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொம்பளைங்களுக்கு இதாயா நிலைமை. ஊருக்கு நீ நல்லவன் காட்டிட்டு போறது முக்கியம் அல்ல, வந்த வேலைய சரியா செஞ்சுட்டு போறதுதான் ஆம்பளைத்தனம். 5 நிமிஷம் உன் கூட பழகின சிங்கமுத்தண்ண உன்னை தான் பெத்த மகனா நினைச்சு உனக்காக முறி வச்சார்ல, அதான் என் கிராமத்து பாசம். இத்தனை வருஷமா என்னை தூக்கி வளர்த்த எங்க அப்பா அம்மா எல்லாருமே என்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம மந்தையில வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனா 1.5 மணி நேரம் தான் நான் உன் கூட பஸ்ல வந்திருக்கிறேன். எனக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாதுன்னு உனக்கு பூத்த காதல வெட்டி எரிஞ்சிட்டு போறேன்னு சொல்றியே, நீ என் மனசுல எவ்வளவு நேரம் எடுத்திருப்ப? எந்த தைரியத்துல வீடேறி வந்து என்ன பொண்ணு கேட்டியோ அந்த தைரியம் கொஞ்சம் கூட குறையாம இருக்கணுயா கடைசி வரைக்கும். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது நீ வேற பக்கம் நான் வேற பக்கம் அப்பா அத்தா சொல்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளக்குட்டி பெத்துக்கிட்டாலும் இன்னைக்கு நீயும் நானும் பார்த்துக்கிட்ட இந்த ஒரு நாள் வலி செத்து சுடுகாட்டுக்கு போனாலும் உன்னாலே சரி என்னாலே சரி மறக்க முடியாது. ஏன் இந்த ஊருக்காரங்களாலையும் மறக்க முடியாது. எல்லார் மனசுலையும் இங்க நின்னதுதான் விஷமா விளைஞ்சு நிற்கும். இதெல்லாம் மறந்துட்டு நான் ஏன் வீட்டுக்கு போனேன்னா உன் பொண்டாட்டியா தான் போவேன். உன் வீட்டுக்கு வந்தனா உங்க அம்மாளுக்கு மருமகளா தான் வருவேன். என்னடி சொல்ற? நீ யாரு என்னைய கேள்வி கேட்க? எப்ப பெத்த பொண்ணை நம்பாம மந்தியில நிப்பாட்டினியோ அப்பயே நீ செத்து போயிட்ட. ஏய், என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா ஆத்தாவை தவிர வேற எவன் கிட்டயுமே நான் எதையுமே கேட்டதில்ல. இன்னைக்கு உன்னைய கேக்குறேன், இவங்களுக்காக நம்மள புதைச்சிடாத. இது அம்பட்டியும் மறந்துட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா செத்த பொண்ணு சேலையை கட்டிட்டு போறதுக்கு சமம்யா. இது வரைக்கும் என்ன நான் ஒரு ஆம்பளை சீதையா எரிச்சுக்கிட்டது காரணம் இந்த பொண்ணோட வாழ்க்கையில எந்த ஒரு கலங்கமும் மச்சமாயிருக்கூடாதுன்றதுக்காகத்தான். எவ ஒருத்தனை புருஷன்னு சொல்லிட்டாலோ அந்த நிமிஷத்துல இருந்தே அவன் கூட தான் வாழ ஆரம்பிக்கிறா. இனியும் இவளை நான் ஏத்துக்க தயக்கம் காட்டினா என்னை விட அசிங்கமானவன் இந்த உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். சாமியே சரின்ற பிறகு பூசாரிக்கு மனு போட்டுக்கிருக்க. டேய், ஒரு எல்லை வரைக்கும் தான் மனுஷன் தரேன். எல்லையை தாண்டினா எதிரியை குத்தி விட்டு வரதான விரத்தல. நம்ம வீட்டுக்கு குத்தவளை கிடைச்சானா இவளை இழந்துட்டா நம்ம வம்சம் எந்த காலத்திலே செய்ய முடியாது. நீயா முடிவு பண்ணிட்ட? அப்படி இன்னும் பஞ்சாயத்து முடியல. இன்ன வரைக்கும் இந்த இடத்துக்கு மரியாதை கொடுத்துக்கிருந்தேன்.
என்னையும் மரியாதை விட்டுட்டா கொக்காளி உங்க மாமனி கூட்டு போய் வீட்டுல வச்சு பஞ்சாயத்து எடுத்தீங்க. கூப்பிட்டு போயிருவியா? சும்மா கூட்டு போலடா, தாலிய கட்ட விட்டு கூட்டு போறேன். அம்முட்டு தாட்டியம்மா. ஏலே என்ன இல்லாமவே எரிஞ்சு நிக்கிறவன் தைக்க தோற போடா. ஏலே போடா. அப்பனும் மகன் என்ன கையில தாலி கயிறை சுத்திட்டு ஊர் ஊரா அலையறீங்களா? ஏலே சிகனா சட்டை போட்டவனே, காலமா வம்சமா இந்த வம்சத்துக்கு கருப்பு கயிறு தானே தாலி கயிறு. இடையில வந்தது தானே பச்சை கயிறு. கையில சுத்தி தெரியல, இவனுக்கு இடுப்பு கயிறு தானே தாலி கயிறு. கட்டாயலே போயிட்டு வரப்பா. கொஞ்சம் அழுத்திங்க, கொஞ்சம் ஏலே ஆசைப்பட்டு பொண்ணு கிடைக்கலன்னா ஆயிஷாடா குறைஞ்சு போங்க. இவளோட அழகான பிள்ளைய நான் கட்டி வைக்கிறேன்டா உனக்கு. வாடா. போயிட்டு வா. எல்லாம் நல்லா இருக்கப்பா. வல்லாண்டு வாழ்க. ஒரு காரியத்தை முடிச்சாச்சு. அப்பாடா நம்ம போய் வியாபாரத்தை பார்க்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு வாத்தியாட்டு போய் வந்தேன், அவன் வசதியானவன். எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒன்று பேசி பொசுக்குன்னு கல்யாணத்தை முடிச்சு விட்டாங்க. ஆனால் இதை சாக்கு வச்சுக்கிட்டு யாராவது ட்ரெயினில் ஒருத்தைய பார்த்தேன், பஸ்ஸில் ஒருத்தைய பார்த்தேன்னு ஏதாவது கசமுசா பண்ணிட்டு ஆளுக்கு இடுப்பில் அருணாகத்தை சுற்றிக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா கிராமத்துக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்ணா அப்படின்னு கண்ட இடத்துல குத்தி விட்டு போயிடுவாங்க. நம்ம போய் வியாபாரத்தை பார்ப்போம். செல்ல மாட்டேண்ணே, அந்த வண்டி விரட்டி போனேன். அண்ணே பெருசா போனேன். வாத்தியாரு இவங்க என்ன ஜோடியா போக்கிருக்காங்க? என்னடா நடுவுல வண்டி போய் விளையாடுறீங்களா? எப்ப வாத்தி என்னப்பா இது? ஏதோ அந்த பொண்ணை பார்த்து அவங்க ஊருக்குள்ள போனேன், ஏதோ அட்ரஸ் கண்டுபிடிச்சு பார்த்தா இப்படி கையோட பொண்ணை கொண்டு வந்துட்டியாப்பா. என்னப்பா இதெல்லாம்? நாங்களும் தான் தினம் தூரத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. வாழ்த்துக்கள் வாத்தியாரே, வாழ்த்துக்கள் மேடம். ஏப்பா மதுரை தானே போறீங்க? வாப்பா நம்ம மட்டும் போவோம். என்ன ஆளாளு விளையாடுறீங்களா? வழியில் இருக்குப்பா. இல்லை சித்தப்பா, எங்கள் காதல் ஆரம்பிச்சதே இந்த பஸ்ஸில் தான். நாங்கள் 2 பேரும் இந்த பஸ்லேயே வந்துடுமே. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிக்கப்பா. நல்லா இருப்பீங்கப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க போலாம். வா போலாம். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. மதுரை வரைக்கும் கூட்டு போனேன். வாங்க 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 வாங்க. ஏன் யோசிக்கிறேன்? அம்மோடி தானே, சீக்கிரம் இருங்க. வாங்கம்மா, வலது கால் வச்சு இருங்க. வாத்தி உள்ள போங்க. ஏப்பா உங்க பொண்ணு அப்படியே எழுந்து போட போறீங்க. நாளைக்கு மதுரையில் ரிசப்ஷன் இருக்கு, அங்க பாப்போம். வரட்டுமா? செல்ல பண்ண வண்டி என்ன? டாடா பாய். பல 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 பழக்கோ சிலு 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 சிலுக்கோ குளு 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 குளுக்கோ ஒன்னு பார்த்தது மயக்கம் சல 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 சலக்கும் கல 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 கலக்கும் பல 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 பழக்கும் என்ன பார்த்தது சிலுக்கும் பல 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 பழக்கோ சிலு 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 சிலுக்கோ குளு 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 குளுக்கோ பார்த்தது மயக்கம்
போல கத்தி போல கொத்திருச்சு காதுக்குள்ள மூச்சு காத்து பட்டு காது தீ நெஞ்சுக்குள்ள பத்திக்குச்சு வந்து சூரியனா நீ என்ன வந்து சுத்துறிய வழிபாடோ ரெண்டு சொல்லி தந்து நீ பரீட்சையும் வச்சு என்ன கொல்லுறிய பச்சை கிளி அடி பச்சை கிளி நான் பக்கத்துல வந்ததுங்க குட்டி கிளி பார்த்ததில்ல நான் பார்த்ததில்ல அடி ஒன்ன போல பேசும் பஞ்ச வந்த கிளி சின்ன சின்ன பொய்ய சொல்லி என்ன நீயும் மயக்கிறியா கைல விழி பார்வையாலே என்ன நீயும் மயக்கலையா வெண்ணிலவ போய் கூட்டி வந்து அடி பேரழகி உன் முகத்தை காட்டட்டுமா வானவில்ல போய் வாங்கி வந்து தாவணிக்கு போறதில்ல தக்கட்டுமா வீதியில